ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா, நம்ம கடந்த வருஷம் அல்ஹுதா ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட்டை வந்து நம்ம ஏற்படுத்தணும். அந்த ட்ரஸ்ட்டின் வழியாக அல்லாஹ்வுடைய தீனுக்கு தக்குவியத் ஏற்படுத்தக்கூடிய செயல்கள், அது வந்து சில தாவா சென்டர்கள் உருவாக்குறதா இருக்கட்டும், சில தாய்க்களை உருவாக்குறதா இருக்கட்டும், சில புத்தகங்களை மொழிபெயர்க்கிறதா இருக்கட்டும், சிலருக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுத்தா அல்லாஹ்வுடைய தீனுக்கு பலம் ஏற்படுத்துமோ அதற்கான வகையில் நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒரு வேலையை வந்து நம்ம இதை செஞ்சிட்ருக்கோம். இது வந்து ஜகாத்துடைய அமௌண்ட்டும் நீங்கள் கொடுக்கலாம். இது வந்து நீங்கள் அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் அப்படிங்கிற அடிப்படையிலையும் கொடுக்கலாம். அல்லாஹ்வுடைய தீனுக்கு எது எல்லாம் வலிமைப்படுத்தக்கூடிய வேலையோ, அல்லாஹ்வுடைய அந்த தக்பீர் ரப் இகாமத்து தீனுக்காக செலவிடப்படும் ஒவ்வொரு பைசாவும் அல்லாஹ்வுக்கு கடன். ஏன்னா இது வந்து ரசூல் செய்ய வேண்டிய வேலை, அது நம்மளை செய்ய சொல்கிறான் அல்லாஹ். அதனால் இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்ஜ் அல்லாஹ் என்ன எடுத்துக்கிறான், இது எனக்காக நீ கொடுத்த கடன் சொல்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கொடுத்த காசுக்கு அவனுக்கே நம்ம கடன் கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பு வந்து இந்த பணி. இந்த பணியை வந்து நம்ம செய்கிறோம். இந்த ஒரு பணியை மட்டும்தான் நம்ம செய்கிறோம். அல்லாஹ்வுடைய தீனை சரியான விதத்தில் முஸ்லீம்களுக்கு புரிய வைத்து அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய தீனை வந்து வலுப்படுத்துவது, இந்த ஒரே இலக்குக்காக நாம் வந்து அந்த ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்கோம். இதுடைய பொருளாதாரம் நிறைய தேவைப்படுது. இப்போ வேலை செய்யத்தான் நமக்கு முதல்ல ஒரு நிலம் மட்டும் வாங்குறதுக்கு, ஒரு பில்டிங் கட்டுறதுக்கான பணி மட்டும் இருந்தால் போதும்னு நினச்சோம். ஆனால் சர்க்கிள் பெருசாக ஆக நிறைய பணம் தேவைப்படுது. நீங்கள் எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நாமளும் வந்து அந்த வேலைகளை வந்து சிறப்பான முறையில் செய்ய முடியும். அதனால் ஒவ்வொருத்தரும் உங்களால் முடிஞ்ச உங்களுடைய பங்களிப்புகளை இன்ஷா அல்லாஹ் நீங்கள் கொடுங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு நஸ்தஈனுஹு நஸ்தக்ஃபிருஹு நுமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊஸு பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முஸில்ல லஹு வ மை யுضلில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். ரப்பி ஷ்ரஹ் சத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி. இன்னைக்கு கிளாஸ் நம்பர் வந்து 136. இன்றைக்கி தேதி வந்து 10 ரமதான் 1447. இங்கிலீஷ் டேட் வந்து 27/2/2026. நாள் வந்து வெள்ளிக்கிழமை. பார்க்க போகிற வசனம் வந்து 7வது அத்தியாயம் 55வது வசனம். இது வரைக்கும் குறைஷிகளுக்கு வந்து அல்லாஹ் வார்னிங் பண்ணிட்டு வந்தான். கடைசியாக நேற்று என்ன பார்த்தோம் அப்படின்னா, அல்லாஹ்வுடைய அந்த வல்லமை, அல்லாஹ்வை பற்றிய ஒரு தகவல்கள் ப்ளஸ் அல்லாஹ்வுடைய வல்லமையை பற்றி சில விஷயங்கள் வந்து ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லியிருந்தான். இப்போ அதோடைய தொடர்ச்சியை தான் இப்போ நம்ம பார்க்குறோம். இங்கே 7வது அத்தியாயம் 55வது வசனம். உங்கள் அதிபதியிடம் நடுநடுங்கியவாறும் மெதுவாகவும் நீங்கள் இறைஞ்சுங்கள், நிச்சயமாக அவன் வரம்பு மீறுவோரை நேசிப்பதில்லை. அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான், நான் சர்வ வல்லமை படைத்தவன், நான் தான் படைத்தேன், நான் தான் இந்த உலகத்தை வந்து 6 நாட்களில் படைத்தேன், வானம் பூமி எல்லாம் எனக்கு தான் கட்டுப்படுது, அவை அனைத்தும் என்னுடைய கட்டளை கட்டுப்பட்டு தான் இருக்குது. அதனால் படைக்கும் ஆற்றலும் எனக்கு தான், உத்தரவு போடக்கூடிய அதிகாரமும் என்னுடைய தான் செல்லுபடி ஆகணும். அதே சமயம் நான் வந்து அருள் வளம் மிக்கவன், நான் வந்து பர்க்கத்து நிறைந்தவன், என்னை எப்படியெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணணுமோ யூஸ் பண்ணிக்கிங்க. என்னுடைய பர்க்கத்துகளில் நீங்கள் வந்து வாங்கக்கூடிய வழிமுறைகள் இருக்குது. இப்போ அல்லாஹ்வுடையத்தில் கோபமும் இருக்குது, ரஹமத்தும் இருக்குது. நம்ம செய்கிற செயல்கள் மூலமாக நம்ம வந்து என்ன வேணுமோ அதை வாங்கிக்கிறோம். நல்ல செயல் செஞ்சோம்னா அல்லாஹ்வுடைய ரஹமத்து கிடைக்கும், சேட்டைகள் பண்ணோம்னா அல்லாஹ்வுடைய கோபம் கிடைக்கும். அப்போ உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். நம்முடைய செயல்களை பொறுத்து தான் அல்லாஹ்வை நம்ம ரஹ்மானாக பார்க்க போகிறோமா இல்லை ஜப்பாராக பார்க்க போகிறோமா அப்படிங்கிறது. அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான், நல்லவங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுறான். என்ன சொல்கிறான், உங்கள் அதிபதியிடம் நடுநடுங்கியவாறும் மெதுவாகவும் நீங்கள் இறைஞ்சுங்கள், நிச்சயமாக அவன் வரம்பு மீறுவோரை நேசிப்பதில்லை. அப்போ அந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான், முதல்ல அல்லாஹ் கிட்ட நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா நடுநடுங்கி தான் கேட்கணும். நீங்கள் ஒன்றும் ஒரு வேலைக்காரன்ட்ட வந்து உத்தரவு போடுறதில்ல. அதே மாதிரி இப்போது இந்த இணை வைப்பு வச்சுருக்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா, அவங்க வந்து கடவுள்கிட்ட போய் நான் உனக்கு இது செஞ்சேன், இது செஞ்சேன், இந்தந்த கடவுளுக்கு இவங்க செஞ்ச உபகாரங்களை பட்டியல் போடுவாங்க. நான் உனக்கு வந்து இந்த பாத்தியா செய்யலையா, நான் வந்து உனக்காக இந்த ஆடை அறுக்கலையா, நான் உனக்காக இந்த காணிக்கையை செய்யலையா, நான் உனக்காக வெறுங்காலில்
நடந்து வரலையா, இந்த மாதிரியெல்லாம் பட்டியல் போட்டு என்ன பண்ணுவாங்க, அதிகாரம் பண்ணுவாங்க. அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான், நான் தான் உங்களுக்கு உபகாரம் செஞ்சுருக்கேன், என்கிட்ட நீங்கள் கேட்குறதா இருந்தால் நடுங்கிட்டு தான் நீங்கள் வந்து கேட்கணும். இப்போ இதுக்கு உதாரணம், இப்போது துவா கேட்குறது எப்படி கேட்கணும் இஸ்லாத்தில் அப்படின்னா, தொழுதுட்டு தான் துவாவே கேட்கணும். அப்போ தொழுகையில் என்ன இருக்குது, இதுக்கு சிறந்த உதாரணம். நடுங்கிறது என்ன, முதல்ல அல்ல என்ன சொல்கிறான், நுழையும் போதே டொபக்குன்னு வந்து நின்று என் முன்னாடி நீ நிற்கக்கூடாது. நிற்கிறதுக்கே உனக்கு தகுதி வேணும். முதல்ல நீ தூய்மையாக இருக்கணும், உன் உடல் தூய்மையாக இருக்கணும், உன்னுடைய உடைகள் வந்து தூய்மையாக இருக்கும். தூய்மைன்னா நஜீஸை விட்டு தூய்மையாக இருக்கணும். சாதாரண இந்த ஒர்க் ஷாப் ட்ரெஸ்ஸு அந்த மாதிரிலாம் அது ஒரு பிரச்சனை கிடையாது. அந்த வேலை செய்கிறாங்க, ஆட்டு தொழுவத்தில் வேலை செய்கிறாங்க, அப்போ அந்த விவசாயி வேலை செய்கிறாங்க, அந்த மாதிரி பணியாளர்கள் இருக்காங்க, அது வேறு விஷயம். தூய்மைன்னா இங்கே என்ன சொல்கிறதுனா நஜீஸ், அதாவது மலம், சிறுநீர், இதை விட்டும் வந்து உடல் வந்து தூய்மையாக இருக்கணும், உடையும் வந்து தூய்மையாக இருக்கணும். அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என் முன்னாடி நின்றக்கூடாது, முதல்ல தூய்மை இருக்கணும். அப்படியே தூய்மையாக இருந்தாலும் ஒழு செஞ்சுட்டு வரணும். தொழுகைக்கு சாதாரண விஷயம் கிடையாது. நீ ப்ரிப்பேர் ஆகணும், முதல்ல ஒழு செஞ்சுட்டு வரணும். அதுக்கப்புறம் வந்து கெத்தாக நிற்கக்கூடாது, கை கட்டி நிற்கணும். திமிராக நிற்கக்கூடாது, கை கட்டி கூனி குறுகி நீ நிற்கணும். வந்தோடனே அல்லாஹ் நம்மளை அப்படி இந்த பணிவு எப்படி கொண்டு வரான் பாரு. அதுக்கப்புறம் தலை குமியணும், அதுக்கப்புறம் நீ சிரம் தாழ்த்தணும், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், சஜிதாவில் போய் நீ மூக்க மண்ணை கவணும். அப்போது அடுத்தது நீ என்ன பண்ணணும், சஜிதாவில் போய் விழுவணும். எது உனக்கு பிடிக்காத, இன்றைக்கி கூட வந்து ஆட்களை வந்து அவங்க செய்கிற செயல் தான், செஞ்ச செயலை சொன்னால் கூட அவங்களுக்கு கோபம் வருதா இல்லையா. நீங்கள் வந்து டயருக்கு வந்து சஜ்தா பண்ணீங்க, நீங்கள் வந்து குனிஞ்ச தனையை வந்து அம்மாவுடைய காலை தான் நீங்கள் பார்த்தீங்க, தலையை பார்க்கல அப்படிங்கிற அந்த இதெல்லாம் சொல்லும்போது அவங்களுக்கு கோபம் வருது. அப்போது மனுஷன் விரும்பலை பாரு, அது தலை குனிகிறது மனுஷன் விரும்பலைல்ல. ஆனால் எல்லாம் என்ன சொல்கிறான், குனிடாங்க, இதெல்லாம் செய்ய. குனிஞ்சதுக்கப்புறம் என்ன, காலடியிலே போய் உட்காடுறோம். கடைசி என்ன, அத்தையாத்து அவனே கதின்னு போய் உட்காடுறோம். நீ கொடுத்தா தான் நாங்கள் எந்திரிச்சு போவோம், நீ கொடுக்குற வரைக்கும் உன்னை விட்டு நாங்கள் எந்திரிச்சு போக முடியாது. அவன் அனுமதி கொடுக்குற வரைக்கும், அது வரைக்கும் டிசிப்ளின் என்ன லெவலு. தொழுகையில் நிற்கும்போது சஹாபாக்கள் நிற்கும்போது குச்சி நட்டு வச்சா எப்படி இருக்கும் அப்படி நிற்பாங்க. அந்த தொழுகையில் இப்படி ஆடுற அந்த பொசிஷன் கூட இருக்காது, அப்படியே ஸ்டிஃபாக நிற்பாங்க. இதெல்லாம் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். தொழுகையில் வந்து இப்போ எனக்கே அது கிடையாது, நானும் வந்து அது தடுமாறிட்டு தான் இருக்கேன். ஏன்னா இப்போ சில விஷயங்கள் சொல்லும்போது நானும் சொல்லிடணும். ஏன்னா நாளைக்கு எங்கேயாவது நான் தொழுகிறது பார்த்தீங்கன்னா என்னடா அவன் இப்படி பண்ணுறான் அப்படின்ட்டு எனக்கே அது மீறி போயிடுது, அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போயிடுது. இப்போ என்ன விஷயம்னா, ஆனால் தொழுகைக்கு எப்படி கொண்டு வருது பாரு. அப்போது அல்லாஹ் வந்து முன்னாடி எப்படி நிற்கணும். இப்போ தொழுகையோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, அங்கே பெருமடிக்கிறது ஒன்றுமே கிடையாது. எல்லாமே மனுஷன் வந்து அந்த இடத்துல வந்து பணிவை வெளிப்படுத்துறது தான் இருக்குது. அதே மாதிரி வழிபாடுகள் செஞ்சுட்டு தாட் பூட்டுன்னு சொல்லி தண்டோரா தட்டிக்கிட்டு இது மாதிரிலாம் பீத்திக்கிட்டு அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. பணிவு இருக்கணும், அச்சம் இருக்கணும். அல்லாஹ் நம்மளுடைய ஒவ்வொரு செயலும் அதே மாதிரி அல்லாஹ் என்ன சொல்கிறான், மெதுவாகவும் நீங்கள் இறைஞ்சுங்கள். அடுத்தது என்ன, ஃபஸ்ட்டு நடுங்கணும், பயப்படணும். அடுத்தது என்ன அல்லாஹ் சொல்கிறான், மெதுவாக இருக்கணும். கத்தக்கூடாது, தாயே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கட்டக்கூடாது. புரியுதா? சும்மா லவுடு ஸ்பீக்கரை வச்சு விட்டு இறைவா கடவுளே அப்படின்னு சொல்லி இது பண்ணினா அது வந்து ஊருக்கு வந்து காட்டுறது. புரியுதா? இது வந்து இது மாதிரியான செயல்கள்லாம் செய்யக்கூடாது. இது இந்த மாதிரி ட்ராமாலாம் இந்த சாமி வந்து ஆடுறம்மா இதெல்லாம் என்ன வெளிப்பாடு. நான் வந்து இஸ்லாத்துக்கு உள்ளே இருக்கிற சொல்லிட்டு இருக்கிறேன். நான் இஸ்லாத்துக்கு வெளியே இருக்கிற ஆட்களை பற்றி பேசலை, இஸ்லாத்துக்கு உள்ளே இருக்கிற சொல்கிறேன். அல்லாவேன்னு கத்துறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி ஒருத்தர் கத்துறாரு, அல்லாவே அப்படின்னு கத்துறாரு. ரசூலுல்லாஹ் பயங்கரமாக கோவம் வருது. நீ ஒன்றும் செவிடனை கூப்பிடல, ஏதோ தூரமாக இருக்கிறவனை கூப்பிடல, உனக்கு பக்கத்தில் இருக்கிறவனு தான் கூப்பிட்டுருக்கிற, உன்னுடைய பேச்சுக்கு பதில் கொடுக்குறவனு தான் நீ கூட தான் இருக்க, அமைதியாக கேளு அப்படின்னு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அரஃபாவில் 40 லட்சம் பேர் நின்று துவா கேட்டுருப்பாங்க, ஒரு சூஞ்சான் சத்தம் இருக்காது. 40 லட்சம் பேர் அந்த மத்தியானத்துக்கு அப்புறம், இந்த வெயில் சாஞ்சதுக்கப்புறம் மகரிபுக்குள்ளே அந்த துவாவை கேட்கணும். 40 லட்சம் பேர் துவா கேட்டிருப்பாங்க. அவன் பின் ட்ராப் சைலன்ஸ் இருக்கும். அந்த அரஃபாவில் அந்த காட்சியில் பார்க்கும்போது ஒருத்தன் சத்தமாக துவா கேட்குறத நீ பார்க்க முடியாது. அதே மாதிரி ஹரமில் போய் பாரு, எவனும் சத்தமாக துவா கேட்க மாட்டான், எல்லாம் சைலண்ட்டாக. அது பின் ட்ராப் சைலன்ஸ் இருக்கும். தொழுகை முடிஞ்சோடனே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க பேசுகிறாங்க, சாப்பிட்றாங்க, அந்த மாதிரியான சத்தங்கள் தான் இருக்குமே தவிர பிரார்த்தனை சமயத்தில் யாருக்கிட்டையும் எந்த சவுண்டும் வந்து அங்கே இருக்காது. அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான், இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. காட்டு கத்தல் கத்தக்கூடாது, ரகசியமாக இருக்கணும்.
என்கிட்ட ரகசியமாக கேட்குற நீ கேட்குறது. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வழிபாடுகளை பொறுத்த வரைக்கும் இந்த சவுண்டாக செய்கிறதுக்கு அனுமதி கொடுத்தான்னு வச்சுக்கோ, அடுத்தவன் பார்க்கறதுக்கு செய்ய ஆரம்பிச்சிருவோம். புரியுதா? உதாரணத்துக்கு ஒவ்வொருத்தரும் இப்போ நம்ம தனித்தனியாக தொழுகிறோம். தனியாக தொழுகிற தொழுகையெல்லாம் சத்தமாக தொழுகிறோமா? தொழுகக்கூடாது, அமைதியாக தான் தொழுகணும். இல்லைன்னு வச்சுக்கோ, ஆளுக்கு ராகம் நீட்டி அதை பண்ணி இதை பண்ணும்போது என்ன ஆயிரும், இவர் கிராத் படுறா வேறு லெவலில் இருக்குது, அவர் கிராத் படுறா இப்படி இருக்குது, அவர் பயங்கரமான தொழுகையாளி, இவர் அப்படி இவர் இப்படின்ட்டு வந்துடும். ஸோ அந்த டோங் இருக்குல்ல, அந்த தண்டோரா தட்டி கொள்ளுதல் இருக்குல்ல, அதெல்லாம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் தான் இவனுக்கு செஞ்சுட்டு இருந்தானுங்க. யார்? குறைஷிகள் வந்து அந்த மேலதாளத்தோடு போய் காபாவுக்குள்ளே அந்த ஹஜ்ஜெல்லாம் அந்த கன்றாவி வந்து அவங்க பண்ணி வச்சுருந்தாங்க. அப்போ அல்லாஹ் ஒரு விஷயத்தை வந்து கண்டிக்கிறான் அப்படின்னா அதுக்கு நேர்மாறாக அங்கே நடந்திருக்கணும். புரியுதா? மெதுவாக கேளுன்னா சத்தமாக கேட்டிருக்கான்னு அர்த்தம், பயந்து கேளு அப்படின்னா திமிராக கேட்டிருக்கான்னு அர்த்தம். ஸோ அதெல்லாம் வந்து அல்லாஹ் உதைக்க சொல்கிறான். அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்கிறான், அவன் வரம்பு மீறுவோரை நேசிப்பது. துவா கேளுங்கன்னா ஓவர் ஆக்டிங் பண்ணுறவனா அல்லாஹ் நான் விரும்புறது கிடையாது. இது வரம்பு. புரியுதா? அந்த உமர் சீரீஸில் கூட ஒருத்தர் அப்படியே அந்த தொழுகையிலேருந்து எந்திரிச்சு இப்படி போவார். என்னம்னா அவர் பயங்கர சாதுங்க அப்படின்னா அவர் உமர்லேயும் சொல்லுவார், ஒழுங்காக ரோட்டில் எப்படி நடக்கிறே அப்படி நட. என்ன பள்ளிவாசலில் வந்து ஒன்று இப்படியே வந்துட்டு அப்படியே ஒரு ஓரமாக அப்படி உட்காந்து இந்த ட்ராமாலாம் இதெல்லாம் வந்து நீ வந்து ஈமானுன்னு சொல்லிட்டுலாம் நீ ஏமாற்றிட்டு சுற்றக்கூடாது, நான் சீன் போடுறியா அப்படிம்ப. அப்புறம் ஒருத்தர் வந்தவுடனே உமர்லேயும் அவன் பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படிம்ப. என்ன சலாம் சொல்கிறியா? என் கூட பெரிய ஃப்ரெண்டுன்னு காமிச்சிக்கிறியா? இதை வச்சு 4 பேர்கிட்ட நீ சீன் போடலான்னு பார்க்குறியா? வந்தியா? இதுக்கு முன்னாடி சலாம் சொல்லியிருக்க, இப்போ நான் கலீஃபா ஆனதுக்கப்புறம் நீ பெரிய ஆளுன்னு என் கூட டச் இருக்குன்னு உனக்கு காமிச்சிக்கிறியா? நீங்கள் அரசியல்வாதி கூடலாம் போய் ஃபோட்டோ எடுக்கிறதெல்லாம் என்ன? அதுதான். அதே மாதிரி இவங்க ஹாதிமே ஹரமைன்னு சொல்லிக்கிட்டு இவனுங்க வந்து நாங்கள்லாம் வந்து சேவகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கெல்லாம் வரப்பாக சுற்றுறது. எங்கே? அந்த ஹஜ்ஜுடைய ஏரியாவில் அப்படியே இவங்க மட்டும் டாப்பாக சுற்றுவாங்க. என்ன அப்படின்னா இவங்க வந்து வாலண்டியர்ஸ், இவங்க வந்து வழிபாடு செய்கிறவங்க கிடையாது, வாலண்டியர்ஸாக இருக்கணும். அதுதான் நம்மளும் இருக்கணும். நாளைக்கு வந்து ஒரு பயான் கண்டக்ட் பண்ணுறோம், நம்ம ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறோம், அந்த ஒரு இது ஒன்று கொடுத்துருவாங்க, டேகு கொடுத்து விட்டு கையில் ஒரு இது ஒன்று கொடுத்துருவாங்க, அதில் அந்த ரவுண்டு சக்கரம் மாதிரி ஒன்று இருக்கும். இவங்கெல்லாம் யார்? உறுப்பினர், பொதுக்குழு உறுப்பினர்கள். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ கொம்பு முளைச்சி மாதிரி சுற்றிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் இப்படி சுற்றக்கூடாது, அது அல்லாவுக்கு பிடிக்காது. இதுதான் அல்லாஹ் சொல்கிறான், இந்த வெறப்பு இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா உன்னுடைய செயல் அங்கீகரிக்கப்படணும் அல்லாட்ட. இப்போ நான் பேசுகிறேன், பெரிய அப்பாட்டக்கர் மாதிரி நான் பேசுனேன்னு வச்சு அல்லாஹ்க்கு பிடிக்காது. பேசுகிறேன், எனக்கு பயம் இருக்கணும் ஃபஸ்ட்டு. அல்லாஹ் பயந்துக்கோன்னு நான் மற்றவனை சொல்கிறத விட எனக்கு பயம் இருக்கணும். அப்போ இதெல்லாம் கவனத்தில் இருக்கணும். அல்லாஹ் என்ன சொல்கிறான், எந்த விஷயத்துலையுமே வரம்பு மீறாதீங்க. இப்போ குரான் வந்து அதை எப்பயுமே பேலன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும். உதாரணத்துக்கு தாயை வந்து மதிக்க சொல்லுது, அதுக்குன்னு தாய் காலில் விழுலாமா? தாயை வணங்கலாமா? வணங்கக்கூடாது. அந்த வரம்புகள் ரொம்ப முக்கியம். குரானில் வந்து வரம்புகள் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே மதிக்க சொல்லுது. ஆனால் ரசூலுல்லாஹ் வந்து அல்லாஹ்வுக்கு நிகராக கொண்டு போய் இன்றைக்கி வச்சிட்றாங்க சில பேர். வரம்பு மீறி என்ன பண்ணிடுறாங்க? அதை பண்ணிடுறாங்க. அதே மாதிரி நாட்டை நேசிக்கலாம், மொழியை நேசிக்கலாம், இனத்தை நேசிக்கலாம், குடும்பத்தை நேசிக்கலாம், தொழிலை நேசிக்கலாம், மதிக்கலாம், ஆனால் வணங்கக்கூடாது. இவங்க என்ன சொல்லுவாங்க? தொழில் தான் சோறு போட்டு போகுது. ஒன்று இப்போ எத்தனைக்கு எதுக்கெல்லாம் போய் வணங்குறது? சோறு தொழில் மட்டுமா போடுது? அடுப்பும் போடுது, அரிசியும் போடுது, மளிகை கடைக்காரரும் போடுறாரு, என்ன எல்லாருமே சோறு. அப்போ எல்லாருக்கும் சஜ்தா பண்ணிகிட்டே போகிறதா? எல்லாம் இல்லை, அவங்கவுங்க இடத்துல வச்சா போதும். வரம்பு மீறக்கூடாது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு வரம்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். மேலும் பூமியில் சீர்திருத்தம் ஏற்பட்ட பிறகு நீங்கள் அதில் குழப்பம் விளைவிக்காதீர்கள். மேலும் அச்சத்துடனும் ஆவலுடனும் அல்லாவை அழையுங்கள். நிச்சயமாக அல்லாவின் அருள் நன்னடத்தையுள்ள மக்களுக்கு அருகில் இருக்கிறது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, இன்றைக்கி வந்து மேற்கத்திய கலாச்சாரம் வந்து நம்முடைய மண்டையில் சில தவறான புரிதல்களை வந்து திணிச்சிருக்கு. இப்போ நம்முடைய பாடத்திட்டங்களில் இந்த வரலாற்று பாடங்கள், வரலாற்று ஆசிரியர்கள்ங்கிற பேரில் நிறைய பேர் வந்து நமக்கு வந்து தவறான பாடங்கள் வந்து படிக்க வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னா, அல்லாஹ் என்ன சொல்கிறான், பூமியில் சீர்திருத்தம் ஏற்பட்ட பிறகு நீங்கள் அதில் குழப்பம் விளைவிக்காதீர்கள். இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? வலா துஃப்சிது ஃபில் அர்ஸி பாத இஸ்லாஹிஹா.
அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான், முதல்ல பூமியுடைய தொடக்கம் எப்படி இருந்துச்சு. இப்போ இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, வரலாற்றுடைய அந்த அறிஞர்கள்லாம், முதல்ல மனுஷனுக்கு வந்து வாழவே தெரிலிங்க, அவனுக்கு வந்து காட்டு முராண்டித்தனமாக இருந்தாங்க, கரடு முரடாக இருந்தாங்க, அவன் வந்து ஒரு அன்ஃபர்னிஷ்டாக இருந்தாங்க, அன்சிவிலைஸ்டாக இருந்தாங்க, ஒழுக்கம்னா என்னன்னு தெரியல, பொண்டாட்டிக்கும் பொண்ணுக்கும் வித்தியாசம் தெரியல, அம்மாவுக்கும் பொண்டாட்டிக்கும் வித்தியாசம் தெரியல, இப்படிலாம் காட்டுத்தனமாக வாழ்ந்துட்டு இருந்தான். அதுக்கப்புறம் தான் ட்ரெஸ்ஸே போட ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒழுக்கம்னா என்னன்னு கற்றுக்கிட்டான். அதுக்கப்புறம் தான் மனுஷன் வந்து டிசிப்ளினாக வாழ ஆரம்பித்து இன்றைக்கி இந்த இடத்துல நிற்கிறான். இன்றைக்கி வந்து ஒரு டீசென்சி இவ்வளோ மெயின்டைன் பண்ணுறாங்க. இது வந்து இஸ்லாம் வந்து இது அப்படியே நேர்மாறாக சொல்லுது. என்ன சொல்கிறான் அல்லாஹ், முதல்ல இந்த பூமியில் சீர்திருத்தம் தான் இருந்துச்சுங்கிறான். முதல்ல அனுப்பப்பட்ட இந்த மனிதர் டிசிப்ளினான மனிதர் யார், ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அப்போ அவருக்கு வந்து நல்ல வார்த்தைக்கும் கெட்ட வார்த்தைக்கும் வித்தியாசம் தெரியாதா? எது வந்து மற்றவர்கள் மனசை புண்படுத்துறது எது, புண்படுத்தாது எதுங்கிற அந்த கல்ச்சர் அவருக்கு தெரியாதா? நற்பண்புகள் எது, தீய பண்புகள் எதுங்கிற அந்த பண்புகள் அவருக்கு தெரியாதா? சொல்லி கொடுத்து தான் அல்லாஹ் அனுப்பினான். இப்போ இந்த பூமியுடைய ஆரம்பம் மிக அமைதியாக, நிம்மதியாக, ரொம்பவும் ஒழுங்கமைப்பில் தான் தொடங்கப்பட்டது. இது தான் அல்லாஹ் என்ன சொல்கிறான், சீர்திருத்தம் தான் முதல்ல இருந்துச்சு, அதுக்கப்புறம் நீங்கள் குழப்பம் விளைவித்தீங்க. அல்லாஹ் அதான் சொல்கிறான். இப்போ முதல் விஷயம், அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறான், ஷைத்தான் அவனுடைய தூண்டுதல் மூலமாக இந்த ஒழுங்கமைப்பை சீர்குலைச்சி இந்த ஒரு டிசிப்ளினை வந்து உடச்சி ஃபசாது உண்டு பண்ணுறான். ஆதம் நபியுடைய ஒரு மகன் இன்னொரு மகனை கொலை பண்ணுறான். இதெல்லாம் என்ன அர்த்தம், ஒருத்தன் இன்னொருத்தன் மேலே பொறாமப்படுறான், அதுக்கப்புறம் தான் இன்னொருத்தனுடைய உயிரை அவன் எடுக்கிறான். அப்போ இது மாதிரியான விஷயங்கள் நடக்க நடக்க நல்ல பூமி அல்லாஹ் கொடுத்தான், நல்ல ஒரு வாழ்க்கை முறையோட மனிதனை அனுப்புனான், அவன் அதை வந்து கலங்கப்படுத்தினான். அப்போ அந்த கலங்கம் ஆகும்போது அல்லாஹ் என்ன பண்ணான், உடனே அதை விட்டுறல. அந்த கலங்கப்படுத்தின அந்த இவன் மனிதன் அசுத்தப்படுத்தினதை சரி பண்ணுறதுக்கு ஒரு இறை தூதரை அல்லாஹ் உடனே அனுப்புகிறான். புரியுதா? அப்போ இந்த விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். இவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் டிஃப்ரெண்ட். புரியுதா? இவங்க என்ன சொல்கிறாங்க, மனிதன் வந்து அப்படியே இது பண்ணான், அது பண்ணான், ட்ரெஸ்ஸே போடாமல் இருந்தான், அப்படி பண்ணான், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாம் பொய். சீர்திருத்தத்தில் தான் இந்த உலகம் தொடங்கப்பட்டது. அப்போ இதில் இன்னொரு விஷயமும் வந்து அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, ஃபசாது பண்ணுறது தப்பு. ஒழுங்கமைப்பு சீர்குலைந்த ஒரு ஊர் இருக்குது, உதாரணத்துக்கு உள்நாட்டு போர் நடக்கிற ஒரு ஊர் இருக்குதுன்னு வச்சுக்கோ. அந்த நாட்டில் போலீஸ் இருக்க மாட்டான், நீதிமன்றம்லாம் ஒன்றும் இருக்காது. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எவன் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம். எந்த கடையை சூறையாடுவானுங்க, வீடுகளை கொள்ளையடிப்பானுங்க, பெண்களை தூக்கிட்டு போயிடுவானுங்க. இது மாதிரியான ஒழுங்கமைப்பு சீரப்படும். இந்த இடத்துல ஃபசாது பண்ணுறதே தப்பு. அதுவும் ஒரு அமைதியான பகுதியில் ஃபசாது பண்ணுறது எவ்வளோ பெரிய தப்பு, அதை விட பெரிய தப்பு. இதனால தான் அல்லாஹ் என்ன சொல்கிறான், சீர்திருத்தம் ஏற்பட்ட பிறகு அதை சீர்குலைச்சிங்க அப்படின்னா அது மிகப்பெரிய அது பாவம். அதனால தான் இஸ்லாத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு டிசிப்ளினரி இந்த ஸ்ட்ரக்சரை உடைக்கிறான் பாரு, அவனுக்கு கடுமையான தண்டனை இருக்கும். இந்த இஸ்லாத்தை விட்டு வெளியே போனால் ஏன் வந்து பெரிய பனிஷ்மெண்ட்டு கொடுக்கப்படுது அப்படின்னு பார்த்தோன்னா, அவன் வெறும் வந்து தன்னுடைய மத நம்பிக்கையை மட்டும் அவன் விட்டுட்டு வெளியே போகல, நாளையிலேருந்து அவன் எல்லா சேட்டையும் பண்ணுவான். நேற்று வரைக்கும் வந்து அவன் முஸ்லீமாக இருக்கிற வரைக்கும் அவன் மேலே இருந்த ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் இருந்துச்சு. அதாவது அவன் விபச்சாரம் பண்ண முடியாது, அவன் வந்து மது குடிக்க முடியாது, அவன் வந்து பிறர் மீது அவதூறு சொல்ல முடியாது, இதெல்லாம் பெரும்பாலும் அவங்களாம் இருந்துச்சு. அப்போ இஸ்லாத்தை விட்டு அவன் வெளியே போகிறான் அப்படின்னா அடுத்த நாளே இதெல்லாம் அவனுக்கு ஹலால் ஆயிரும். அவனுக்கு அடுத்தது என்ன பண்ணுவான், இந்த டிசிப்ளினை வந்து உடைப்பான். இவனை பார்த்து 4 பேர் கேங்ஸ் வருவானுங்க. இப்போது ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கெட்ட பசங்கன்னு ஒருத்தன் இருப்பான், அதில் ஒரு 80 பேர் வந்து அந்த பசங்களை பார்த்து பயப்படுவான், சேரக்கூடாதுன்னு முடிவு பண்ணுவான். ஆனால் ஒரு 20 பசங்க அவனை வந்து கெத்தான் நினைப்பானுங்க. அவனை ஒரு இன்னைக்கு வந்து சேட்டனை வணங்குறானுங்க. வணங்குறவங்ககிட்ட போய் கேளு, என்ன விளக்கம் சொல்கிறான் பாரு, என்ன சொல்கிறான், சேட்டன் கெத்துங்கிறான். ஷைத்தானு ஏன் நாங்கள் வணங்குறோம் அப்படின்னா அவன் அல்லாவே சேலஞ்ச் பண்ணுறான்ல. அல்லாஹ் அவ்வளோ பெரிய ஆளுன்னு தெரிஞ்சு அவன் சேலஞ்ச் பண்ணுறான்னா அவனுடைய வீரத்தை எவ்வளோ நாங்கள் புகழ்கிறோங்கிறான். அதுக்கப்புறம் அவனுடைய இறுதி விளைவு என்ன இருக்குன்னு பார்க்கணும்ல. இப்போ இன்றைக்கி இந்த உலகத்தில் இப்போ இன்றைக்கி வந்து இந்த ட்ரெயினில் கஞ்சா போட்டு பசங்க சுற்றுறாங்கல்ல, இவங்கெல்லாம் யார், ஃபசாது பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது ஒழுங்காக இருக்கக்கூடிய ஊர்களில் ஃபசாது பண்ணுறாங்க. கையில் அருவாள் எடுக்கிறான், வெட்டிடுறான். நேற்று பார்க்குறோம் ஒரு நியூஸில் ஒரு பார்க்கிங் பிரச்சனை,
பார்க்கிங் பிரச்சனை நடந்திருக்குது. 3 பசங்க கார் எடுத்துகிட்டு வந்திருக்கிறானுங்க, வண்டி கொஞ்சம் ஓரமாக போடுறான்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்காரர் சொல்லியிருக்கிறாரு. அந்த வீட்டுக்காரர் மேலே வண்டி ஏற்றி சாவடிச்சிட்டான். ஃபேமிலி மேலேயே வண்டி ஏற்றிட்டான். ஃபேமிலியில் இருக்கிற மற்றவங்களாம் ஆஸ்பத்திரியில் இருக்காங்க. அந்த ஃபேமிலி தலைவர் செத்துட்டார். கொல்றதுக்கு இவனுக்கு துணிவு வருது பாரு. இவனுக்கெல்லாம் பனிஷ்மெண்ட், எவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட்டு கொடுக்கணும். அப்போது இவனுங்களுக்கு அந்த விளைவு பற்றி இவனுங்களுக்கு கொஞ்சம் கூட அது இதுவே இல்லை, அந்த பயமே இல்லை. இதுக்கு பனிஷ்மெண்ட்டு கிடைக்கும், இதனால் அடுத்தவன் வாழ்க்கையை பற்றியும் அவன் நினைக்கல, தன்னுடைய வாழ்க்கை பாதிக்கப்படணும்னு நினைக்கல. இது எப்படிப்பட்ட கேவலமான மனநிலை. இதுதான் இஸ்லாம் சொல்லுது. ஒருத்தன் அல்லாவுடைய கட்டுப்பாட்டில் இருந்த ஒருத்தன் அவன் வெளியே போகிறான் அப்படின்னா அவன் சமூகத்தில் ஆபத்தான ஆள், அவன் பயங்கரவாதி, அவன் தீவிரவாதி. அதனால தான் இஸ்லாத்தை விட்டு வெளியே போகிறான். அவன்லாம் ஹவாரிஜ். புரியுதா? இப்போ இன்றைக்கி ஆப்கானில் இப்போ பிரச்சனை நடந்துட்டு என்ன பண்ணுறானுங்க, ஆப்கான்லேருந்து போய் இன்னொரு நாட்டில் போய் தீவிரவாதம் பண்ணுறானுங்க. பாகிஸ்தானில் போய் தீவிரவாதம் பண்ணுறான். பாகிஸ்தான்காரன் என்ன பண்ணுறான், அவன் போய் இந்தியாவில் தீவிரவாதம் பண்ணுறான். அவங்க பண்ணும்போது நல்லா இருந்துச்சு. இந்தியாவில் தீவிரவாதம் பண்ணும்போது பாகிஸ்தான்காரனுக்கு நல்லா இருந்துச்சு. இப்போ பாகிஸ்தானுக்குள்ளே ஆப்கான்காரன் போய் தீவிரவாதம் பண்ணுறான். இவனும் முஸ்லீம், ரெண்டுமே தப்பு. பாகிஸ்தான் இந்தியாவில் தீவிரவாதம் பண்ணியிருக்கக்கூடாது. இந்தியாவில் அதே மாதிரி ஆப்கான் பாகிஸ்தானுக்குள்ளே தீவிரவாதம் பண்ணியிருக்கக்கூடாது. இப்போ இதெல்லாம் ஒழுங்கமைப்பை குலைக்கிறாங்க. இப்போ ஒரு ஒழுங்காக இருக்கிற அமைதியாக இருக்கிற ஒரு பூமியில் அழிச்சாட்டியம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். இப்போ இந்த பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த சமூகங்கள் இருக்குது பாரு, இந்த வரலாற்றில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு அமைதி சீர்திருத்தம் ஏற்பட்டுருச்சு. அதுக்கப்புறம் அந்த ஒழுங்கமைப்பை யார் குலைச்சா? முஆவியா அவங்க ஆரம்பித்து வைக்கிறாங்க. அந்த ஒழுங்கமைப்பை குலைக்கிறாங்க. பின்னாடி அது பீக்கில் போகுது, அழிச்சாட்டியம் அதிகமாகிட்டே போகுது. அப்போ அல்லாஹ் என்ன பண்ணுறான், அந்த சமூகத்தையே வேறொரு சமூகத்தை கொண்டு வரான். இதெல்லாம் பார்த்திங்கன்னா காலாகாலத்துக்கு அப்படியே மாறி மாறி நடக்கும். அது மாதிரி ஒரு அநியாயம் செய்கிறவனை இன்னொரு அநியாயத்தை கொண்டு அல்லாஹ் அநியாயம் இன்னும் அதை விட ஒரு நல்லவன் ஒருத்தனை கொண்டாந்து அந்த இடத்துல வைப்பான். கண்டிப்பாக வந்தவன் பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்தவனோட பெட்டராக இருப்பான். இப்போ உதாரணத்துக்கு வெள்ளைக்காரன் இங்கே இருக்கும்போது வெள்ளைக்காரன் வந்தான், அடிமை பண்ணான், இதெல்லாம் தப்பு தான். நம்ம மட்டும்தான் ஒழுக்கமாக வந்துட்டு இருந்தோமா? இங்கே இந்தியர்களே எல்லா தெருவுலையும் நடக்க முடியுமா? இந்திய குடிமக்கள் எல்லா தெருவிலையும் நடக்க முடியுமா? இந்தியர்கள் எல்லாரும் ட்ரெஸ்ஸு போட்டுட்டு இருந்தாங்களா? சில பேருக்கு மட்டும்தான் ட்ரெஸ்ஸு அனுமதி இருந்துச்சு, சில பேருக்கு ட்ரெஸ்ஸு அனுமதி இல்லை. அதே மாதிரி கணவர் செத்தார்னா உடனே அந்த பெண்ணையும் கொண்டு போய் நெருப்பில் தள்ளி விடுவாங்க. புருஷனே செத்துட்டான், அதுக்கப்புறம் உனக்கு என்னத்துக்கு வாழ்க்கை அப்படின்ட்டு. அப்போ இதெல்லாம் யார் ஒழிச்சு கட்டினா? வெள்ளைக்காரன் ஒழிச்சு கட்டணும். புரியுதா இல்லையா? அப்போ ஃபசாது யார் பண்ணிகிட்டு இருந்தா? இங்கே இருக்கிற லோக்கல் பர்சன்ஸ். அப்போ அவன் யார் பண்ணான்? அவன் என்ன பண்ணான்? அந்த ஃபசாதை ஒழித்தான். அதனால தான் அல்லாஹ் அவனுக்கு மேன்மை கொடுத்தான். ஒரு கட்டத்தில் இவன் ஃபசாது பண்ண ஆரம்பித்தான். 100 வருஷம் 150 வருஷம் கழித்து இவன் என்ன பண்ண ஆரம்பித்தான்? ஃபசாது பண்ண ஆரம்பித்தான். அப்போ அல்லாஹ் என்ன பண்ணான்? இவனை ஒழிச்சு கட்டி மறுபடியும் இந்தியாவுக்கு சுதந்திரத்தை கொடுத்தான். இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்? இப்போ நம்ம ஃபசாது பண்ணுறோம். இப்போ அடுத்த டேன் இப்படி மாறுது பாரு. இப்படி உலகம் இப்படி மாறி 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 தான் போயிட்டுருக்கு. புரியுதா? அதனால் அதே சமயம் நம்ம இன்னொரு விஷயமும் பார்க்கணும். ஒரு சமூகம் எழுச்சி பெறுது, அதாவது ஒருத்தன் தலை தூக்குறான், வெள்ளைக்காரன் தலை தூக்குறான் அப்படின்னா அவன்கிட்ட சில நல்ல விஷயங்கள் இருக்கும், அதை நம்ம கற்றுக்கணும். அவங்க நமக்கு சில விஷயங்கள் கற்றுக் கொடுக்குறான். புரியுதா? நம்ம எல்லார்கிட்ருந்தும் படிச்சுக்கணும். ஒட்டு மொத்தமாக எல்லாரையும் ராங்கன்னு நம்ம சொல்லிட முடியாது. வெள்ளைக்காரனுடைய எல்லா அம்சமும் தவறு ஆயிராது. அதே மாதிரி இந்து மக்களுடைய எல்லா அம்சமும் தவறு ஆயிராது. புரியுதா? ஒவ்வொருத்தர்கிட்டையும் நல்ல விஷயங்கள் இருக்கும். அது எல்லாத்தையுமே இஸ்லாம் என்ன பண்ணும்? அடாப்ட் பண்ணிக்கும். முஸ்லீம்கள் பண்ணாத கூத்து கிடையாது. இஸ்லாத்தின் பேரால் எவ்வளோ அநியாயம் பண்ணுறீங்க. இப்போ இன்றைக்கி இப்போ ஆப்கானிஸ்தான் என்ன நாடு? இஸ்லாமிய நாடு. பாகிஸ்தான் என்ன நாடு? இஸ்லாமிய நாடு. 2 பேரும் ஏன்டா அடிச்சுக்கிறீங்க? எல்லா நியூஸ் சேனல்காரனும் காரி துப்புறான். யுஏஇக்கும் சவுதி அரேபியாவுக்கும் என்ன நடந்துச்சு? போன 2 மாதத்துக்கு முன்னாடி சண்டை நடந்துச்சு. நீ யார்? அரபி தானே. யமனுக்கும் சவுதி அரேபியா சண்டை. நீ யார்? அரபி தானே. ஈரானுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் சண்டை, கத்தாருக்கும் நடக்கிறேன். ஈரானுக்கு கத்தார் தானே அட்டாக் பண்ணிச்சு. ஈரான் மேலே கத்தார் அட்டாக் பண்ணிச்சு. உனக்கும் அவனுக்கு என்ன பிரச்சனை? முஸ்லீம் தானே. புரியுதா? துருக்கிக்கும் சிரியாவுக்கு என்ன பிரச்சனை? முஸ்லீம் தானே 2 பேரும்.
இப்போ நம்ம வண்டவாளம் இவ்வளோ கேவலமாக வச்சுக்கிட்டு நாம் எப்படி பிஜேபியும் ஆர்எஸ்எஸையும் திட்ட முடியும்? இந்த ஒரு கிரேசி மோகன் டைலாக் கூட வரும், நீங்கள் ரொம்ப நாட்டி அப்படின்னா நீங்கள் மட்டும் கம்மி நாட்டியா அப்படிமா. அது மாதிரி நீ மட்டும் நான் குறைச்சலான்னா. அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான், முதல்ல எல்லாரும் ஃபசாதை கைவிடணும், முதல்ல பூமியை அமைதியாக மாற்ற முயற்சி பண்ணணும், அவங்கவுங்க அதுக்கான கான்ட்ரிபியூஷன் கொடுக்கணும். இது அல்லாஹ் சொல்கிறான். அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், பூமியில் சீர்திருத்தம் ஏற்பட்ட பிறகு நீங்கள் அதில் குழப்பம் விளைவிக்கதில்லை. இது எதுக்காக அல்லாஹ் சொல்கிறான்னா, பின்னாடி ஒரு பட்டியல் போட போகிறான், நபிமார்களுடைய பட்டியல். அப்போ அந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான், முதல்ல நான் உலகத்தை உருவாக்கினேன், 6 நாளில் படைத்தேன், சூரியனை உருவாக்கினேன், சந்திரனை உருவாக்கினேன், மனுஷனை உருவாக்கினேன், அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், சீர்திருத்தத்தை உருவாக்கினேன். முதல்ல மனுஷனை அனுப்புனேன், மனுஷனோடவே அவனுக்கு ஒரு மேனுவல் புக்கு கொடுத்து அனுப்புனேன், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், இது இது செய்யக்கூடாதுன்னு ஒரு லிஸ்ட்டை கொடுத்தேன். அதுக்கப்புறம் கம்முன்னு இருந்தீங்களா? உங்களுக்கு சொல்லி தானே அனுப்புனேன் இப்படி தானே வாழணுன்ட்டு, அந்த மாதிரி வாழ வேண்டியதானே, ஏன்டா வாழலை? எல்லாம் கேட்குறான், ஏன்டா வாழலை? ஃபசாது பண்ணீங்க, சரி போய் தொலையுதுன்னு அப்படியே விட்டுட்டேன் நான், போய் தொலையுதுன்னு. அப்புறம் என்ன, அதுக்கப்புறம் இல்லை என்ன பண்ணேன், நான் பெரிய மரஸ் பண்ணேன், இன்னொரு நபி அனுப்பி அந்த ஃபசாதை சரி பண்ணேன். அதுக்கப்புறமும் நீங்கள் திரும்பி மாற்றி பண்ணிகிட்டு இருந்தீங்க, அதை நான் அனுப்புனேன். அதுதான் எல்லாம் பின்னாடி தொடச்சி அதை சொல்ல போகிறான். அப்போ இங்கே ஃபஸ்ட்டு அல்ல என்ன சொல்கிறான், ஃபசாது இல்லாமல் தான் இருந்துச்சு, முதல்ல பூமி அமைதியாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் அந்த அமைதியை நீங்களாக தான் கொலாப்ஸ் பண்ணீங்க, அதை நான் டேமேஜ் கண்ட்ரோல் நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்ல சொல்கிறான். மேலும் அச்சத்துடனும் ஆவலுடனும் அல்லாவை அலையுங்கள், நிச்சயமாக அல்லாவின் அருள் நன்னடத்தியுள்ள மக்களுக்கு அருகில் இருக்கின்றது. இப்போது அந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொன்னான், பயந்தே இருக்கணும் அல்லாஹ் மேலன்னா. இப்போ நமக்கு ஒரு கன்ஃபியூஷன், அது எப்படி நம்மளால் அப்படி இருந்துகிட்டே இருக்க முடியுமா? அப்போ பயந்துக்கிட்டே இருந்து நம்ம எப்படி இருக்கிறது அப்படிங்கும்போது அல்லாஹ் இந்த இடத்துல என்ன பண்ணுறான், வெறும் பயந்துக்கிட்டே இருக்காதீங்க, அச்சத்துடன், அச்சம் இருக்கணும். எப்படிப்பட்ட அச்சம் இருக்கணும், அல்லாஹ் என் ஒவ்வொரு குற்றம் செய்யும் போதும் இந்த குற்றத்துக்கு அல்லாஹ் என்னை பிடிச்சிருவானே, நான் யார் கண்ணிலையும் பார்க்காம இந்த தவறை செய்யலை, அல்லாஹ் பார்த்துட்ருக்குறாங்க, அதை பார்த்துட்ருக்கிற நிலையில் தான் இந்த தவறை செஞ்சுருக்கேன், அல்லாஹ் எனக்கு இது குற்றம் பிடிச்சிடக்கூடாதுங்கிற அந்த பயம் ஒவ்வொரு கட்டத்திலும் இருக்க வேண்டும். அடுத்தது அந்த பயம் ஓவர் டோஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும், அவ்வளோதான் முடிஞ்சேன் நான். இப்போது டிசி கிழிச்சிட்டாங்க, அதுக்கப்புறம் அவன் எக்ஸாம் அவன் படிக்க மாட்டான், அவன் எதுவுமே படிக்க மாட்டான், சும்மா டைம் பாஸுக்கு ஸ்கூலுக்கு அட்டெண்டன்ஸ் ஃபில் பண்ணிட்டுருப்பான், கடைசி அவனுக்கு ஃபெயில் தான் போட போகிறாங்கன்ட்டு. அப்படி நீங்களாக ஃபெயிலுன்னு முடிவு பண்ணிக்காதீங்க. அடுத்தது அல்ல என்ன சொல்கிறான், ஆவலுடனும், அச்சமும் இருக்கணும் ஆவலும் இருக்கணும். என்ன ஆவல், அல்லாஹ் என்னை மன்னிச்சிருவான், தவறு செஞ்சது உண்மைதான், தெரிஞ்சு தான் செஞ்சேன், ஆனாலும் என்னுடைய பாவத்தை விட அல்லாஹ்வுடைய ரஹமத்து பெருசு, அல்லாஹ் கண்டிப்பாக என்னை மன்னிச்சிருவான், இன்னிலிருந்து நான் திருந்தி வாழ்கிறேன், இந்த பாவத்தை நான் தொடர மாட்டேன், இந்த மனப்போக்கு இருக்கணும், அச்சம் இருக்கணும், ஆவல் இருக்கணும். அல்லாஹ்வை அலையுங்கள். இப்போ இந்த ரெண்டுக்கும் மத்தியில் இருக்கணும். அதாவது சொர்க்கவாசின்னே நினச்சிட்டு பூமிக்குள்ளே சுற்றக்கூடாது, நரகவாசினும் முடிவு பண்ணிவிட்டு அவ்வளோதான் நான் காலி அப்படின்னு சொல்லி நிராசையும் அடையக்கூடாது. புரியுதா? இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கணும். நிச்சயமாக அல்லாஹ்வின் அருள் நன்னடத்தையுள்ள மக்களுக்கு அருகில் இருக்கிறது. இந்த அல்லாஹ்வுடைய ரஹமத்து இந்த நல்ல மக்களுக்கு பக்கத்திலேயே இருக்குது, உடனே அது அல்லாஹ்வை அவங்கள சேரும் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். மேலும் அவனே தன்னுடைய அருள் மழைக்கு முன்னர் நற்செய்திகளை கொண்ட காற்றுகளை அனுப்புகிறான், பிறகு அவை மழை நிறைந்த கனமான மேகத்தை சுமந்து செல்கின்றன, பின்னர் அவற்றை இறந்து போன பூமியின் பக்கமாக நாம் ஓட்டிச் செல்கிறோம், பிறகு அங்கு மழையை பொழியச் செய்து அதன் மூலம் இறந்து போயிருந்த அந்த பூமியிலிருந்தே விதவிதமான கனிகளை வெளிக்கொண்டிருக்கிறோம். பாருங்கள், இவ்வாறே இறந்தவர்களை மீண்டும் உயிர் பெறச் செய்து நாம் வெளிப்படுத்துகின்றோம், இவற்றின் மூலம் நீங்கள் படிப்பினை பெற்றிடக்கூடும். இந்த மழையில் நிறைய விஷயங்கள் நமக்கு படிப்பினை இருக்குது. நம்பர் 1, அல்லாஹ் தான் மழையை அனுப்புகிறான், அல்லாஹ்வை தவிர யாரும் இந்த வேலையை பண்ண முடியாது. ஸோ நீ என்ன தான் குட்டி கரணம் அடித்தாலும் அல்லாஹ்வை தவிர வேறு சோர்ஸு கிடையாது மழை பெய்ய வைக்கிறது. அப்போது இந்த இடத்துல தௌஹீதும் அல்லாஹ் ஸ்ட்ராங்காக புரிய வைக்கிறான். ரெண்டாவது, மழையோடைய டைமிங். மழை எப்போல்லாம் அல்லாஹ் கொடுக்குறான், நமக்கு எப்போல்லாம் தேவை இல்லையோ அப்போ கொடுக்குறானா, எப்போல்லாம் நமக்கு கடுமையான தேவை இருக்கோ அப்போ கொடுக்குறான். அப்போன்னா என்ன அர்த்தம், நம்ம தேவைகளை ஒருத்தன் பார்த்துட்ருக்கிறான்னு அர்த்தம்.
அந்த தேவைக்கு தகுந்த மாதிரி மழை கொடுக்குறான்னு அர்த்தம். மழையும் என்ன எப்படி கொடுக்குறான்? உலகம் பூரா மழை பிச்சுட்டு போகுதா? கிடையாது. இப்போ மழைக்குன்னு பார்த்தீங்கன்னா சில பகுதிகள் இருக்குது. இப்போ நீர்பிடிப்பு பகுதிகள்னு ஒரு பகுதிகள் இருக்குது. இப்போ நீ கர்நாடகா இந்த மாதிரியான பெல்ட்டெல்லாம் போனீங்கன்னா அந்த இடத்துல காடுகள் இருக்கும். அந்த காடுகளில் மழை பெய்யும். இந்த சில மலைகள் இருக்கும், மேற்கு தொடர்ச்சி மலைகள்ன்ட்டு, அந்த மலைகளில் மழை பெய்யும். அதெல்லாம் வந்து அங்கே மனிதர்கள் குடியிருக்க மாட்டாங்க, அவ்வளோவா டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. அங்கே தண்ணி பேஞ்சு அதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம மழையே பேஞ்சிருக்க மாட்டோம். பார்த்தீங்கன்னா இந்த பவானி ஆற்றுல அவ்வளோ தண்ணி வந்துட்டுருக்கும். எங்கேருந்து வந்துருக்கு தண்ணி? ஊருக்குள்ளே பெரிய டிஸ்டர்பன்ஸ்லாம் நடக்கலை, சிட்டியில் பெரிய டிஸ்டர்பன்ஸ்லாம் நடக்கலை. ஆனால் மழை பெஞ்சு கரெக்டாக வருது. ஏன்னா அல்லாவுக்கு தெரியும், இவன் மழை என்னதான் ரஹமத்துனாலும் இவனுக்கு அன்றாட வாழ்க்கை பாதிப்பு வரும். அதனால் எல்லா இடத்துலையும் எல்லாம் பரவலாக சிட்டிகள் இதெல்லாம் பெய்ய வைக்கிறது இல்லை. எல்லாம் வந்து அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சுருக்கான், அவனுக்குன்னு ஒரு பிளானிங் வச்சுருக்கான். அதே மாதிரி இப்போ இந்த மழையெல்லாம் ஏன் கொடுக்குறான்? அவன் நம்ம மீது இரக்கம் பட்டு தான் அவன் கொடுக்குறான். இல்லைன்னா நம்ம என்ன ஆயிடுவோம்? விளைச்சல் இல்லாமல் போயிடும், கால்நடைகள் இல்லாமல் நமக்கு இறைச்சி கிடைக்காம போயிடும். அப்போது எவ்வளோ கேரிங் இருக்குது அல்லாவுக்கு மனிதர்கள் மேலே. இதை வந்து அல்லாஹ் வந்து சொல்கிறான், அக்கறை இல்லாதவன் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கிங்க, என்னை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. அவன்தான் தன்னுடைய அருள் மாதிரி, இது வந்து அருள்மழை அப்படிங்கிற என்னுடைய ரஹமத்து இது மழைங்கிறது அல்லாஹ் சொல்கிறான். சொல்லிவிட்டு இந்த மேகத்தை வந்து நான் சுமந்துட்டு வர்றோம், அது வந்து எந்தெந்த இடத்துல அந்த மேகங்கள் வந்து ஷிஃப்ட் ஆகுது. எல்லா இடத்துலையும் வந்து மழை பெய்யறதில்ல, தேவையான இடங்களுக்கு அது ஷிஃப்ட் பண்ணிட்டு போகிறான். எவ்வளோ லட்சம் டன்னு தண்ணி கொண்டது, அது சாதாரண வேலை கிடையாது, அது நம்மளால் செய்யவே முடியாது. கிட்டத்தட்ட வானது, அது அங்கே இருக்கக்கூடிய தண்ணி மட்டும் கணக்கு போட்டோம்னா கீழே இருக்கிற ஆறுகள்லாம் ரொம்ப சொற்பம், மேலே இருக்கிற ஆறுகள் அவ்வளோ பிரம்மாண்டமானது. அதிலெல்லாம் ஃப்ளைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நுழையவே முடியாது. இப்போ கீழே வந்து நான் எப்போயுமே ஃப்ளைட்டில் வந்தோம்னா டர்புலன்ஸ் வரும் பார். இப்போ இங்கே 0லேருந்து 2 கிலோமீட்டர் வரைக்கும் தான் அந்த மேகம் இருக்கும். 2 கிலோமீட்டர் வரைக்கும் தான் அந்த அடர்த்தியான மேகம் இருக்கும். அதுக்குள்ளே இந்த ஃப்ளைட் அதனால தான் என்ன பண்ணுவோம், எடுத்தோடனே மேலே இப்படி கொண்டு போயிட்டு மேலே போயிடுவான். அந்த ஒரு 2 கிலோமீட்டர் மேலே போயிட்டு அவன் 6-9 கிலோமீட்டர் போயிடுவான். 9 கிலோமீட்டர் போயிட்டு அங்கேருந்து அப்படியே க்ரூஸ் பண்ணுவான். அந்த இடத்துல ஏர் ஃப்ரீயாக இருக்கும், அந்த இடத்துல ஃப்ரீயாக இருக்கும். அதனால தான் மைலேஜும் வரும். ஃப்ளைட்டு கீழே ஓட்டினா மைலேஜ் வராது, ஏன்னா அந்த அவ்வளோ அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும், அந்த ப்ரெஷரில் தள்ளிட்டு போகணும். அதே மாதிரி ஃப்ளைட்டு குலுங்கும், பயங்கரமாக கவுந்துரும். அதனால தான் எடுத்தோன்னே இப்படி போயிடுவான், மறுபடியும் இப்படி மேலே க்ரூஸில் போட்டு மறுபடியும் கீழே இறங்கும்போது தான் இந்த 2 கிலோமீட்டர் கீழேயும் வருவான். இப்போ இந்த செட்டப்பெல்லாம் யார் பண்ணுறா? அல்லாஹ் பண்ணுறான். அதெல்லாம் நீ வானத்தில் பறக்கும்போது சிந்திச்சு பார்க்கணும், இவ்வளோ விஷயங்கள் எல்லாம் நமக்காக பண்ணுறான் அப்படிங்கிறது. அப்போது இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான், இப்போ இந்த மலைக்கு இங்கே உதாரணமும் எல்லாம் என்ன சொல்கிறான், இப்போ முன்னாடி பூமியில் சீர்திருத்தம் ஏற்பட்டதுக்கப்புறம் அதை நாசம் பண்ணாதீங்கன்றான்ல, அதுக்கு இது உதாரணம். எப்படி உதாரணம் அப்படின்னா, மனித குலம் வந்து தன்னுடைய அந்த கேரக்டரை இழந்து தரம் தாழ்ந்து போகும்போது அது எப்படிப்பட்டதுன்னா தரிசு பூமி மாதிரி ஆயிடும். புரியுதா? அது மக்களுக்கு பயன் தருமா? அந்த பூமி வந்து பயன் தராது, அது மக்களுக்கு இடைஞ்சல் தான் தரும். இந்த காஞ்சி போன வறண்டு போன பூமி மனிதர்களுக்கு அது எரிச்சலை தான் கொடுக்கும், அது பயன் தராது. அந்த இடத்துல மனுஷன் என்ன நினச்சிக்குவான், இனி இதுக்கப்புறம் இது வந்து மறுபடியும் ரெடி ஆகிறது ரொம்ப கஷ்டம், அதுவும் 2 வருஷம் 3 வருஷம் மழை வரலைன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான் மனுஷனுடைய நிலைமை வேறு மாதிரி ஆயிரும். அப்படியே அவன் வருஷம் மழை வர்றதுக்கே கொஞ்சம் வந்து பருவம் தப்பி போய் மழை வந்தாலே அவன் நில குலைஞ்சி போயிடுவான். 1 வருஷம் 2 வருஷம் மழை வரலின்னு வச்சுக்கோ, அப்போல்லாம் பயங்கரமாக இருக்கும். நாங்களாம் வேலூரில் குடியிருக்கும்போது குடம்லாம் 40 குடத்துக்கு ஒரு குடம் வரும். சொல்கிறது புரியல, 40 குடம்னா அடி பம்பில் போய் அடிச்சுட்டு வரணும். நீ நின்னா 40 குடத்துக்கு ஒரு வாட்டி தான் உனக்கு ஒரு குடம் வரும். அப்போ நீ 10 குடம் பிடிக்கணுன்னா 400 குடம் அடிச்சுட்டு போகணும். காலையிலேருந்து நைட்டு வரைக்குமே நாங்கள் 4 குடம் தண்ணி எடுத்துகிட்டு வந்து தொட்டியில் ரொப்புறதுக்கு நாங்கள் அவ்வளோ இதாக உட்காந்துட்ருப்போம். அவ்வளோ 40 பேர் அடி பம்பில் வச்சு அடிச்சுட்டு போகிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இதெல்லாம் அவ்வளோ டிஃபிகல்ட்டாக போயிடும். இப்போ அது மாதிரி சூழ்நிலையில் மனிதன் எவ்வளோ விரக்தியில் இருப்பானோ, அது மாதிரி இந்த பூமியுடைய ஒழுங்கமைப்பை நபிமார்கள் சரி செஞ்சு கொடுத்ததுக்கப்புறம் அதை மறுபடியும் நாசம் பண்ணிடுவானுங்க. நாசம் பண்ணும்போது
உலகத்தில் இருக்கிற எல்லாரும் என்ன சொல்லுவானுங்க, என்ன இந்த உலகம் இவ்வளோ நாசமாக போச்சு, இது ரொம்ப அருவருப்பாக இருக்குது. ஏன்னா பொதுமக்கள் வந்து ரொம்ப அவங்களால வந்து தீமை வந்து அவங்களுக்கு பிடிக்காது, ஆனால் அந்த தீமையை மாற்றக்கூடிய சக்தி அவங்களுக்கு இருக்காது. பெரும்பான்மையான மக்கள்கிட்ட போய் நீ கேளு, என்ன சொல்லுவாங்க, எல்லாம் அநியாயம் பண்ணுறாங்கப்பா, அதிகாரிகள் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுறாங்க, அரசியல்வாதிகள் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுறாங்க, நீதி வந்து நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. இது மாதிரி எல்லாரும் அப்பாவிகள் பாதிக்கப்படுறாங்க. இப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இன்றைக்கி வழக்குக்கு வந்து தீர்ப்பு கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்க, நிரபராதின்னு கொடுக்குறார். தேம்பி அழுகுறார் கோர்ட்டு வாசலில். 150 நாள் ஜெயிலில் இருந்தார். எலெக்ஷன் டைமில் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு வெளியே விடலை, கொண்டு போய் கரெக்டாக டெல்லி எலெக்ஷன் டைமில் உள்ளே வச்சிட்டாங்க. இப்போ வந்து நீதி வெளியே கொடுக்குறாங்க, தேம்பி அழுகுறாரு. புரியுதா? அப்போ இவங்களுக்கே இந்த கதின்னா நம்மளை மாதிரி சாமானியர்களுக்கு என்ன கதி? நீலாம் ஸ்டேஷன்லாம் போனீனால், எந்த ஸ்டேஷன் இருக்கட்டும், இந்தியாவாக இருக்கட்டும், வேறு எந்த நாடாக இருக்கட்டும், எந்த நாட்டிலையுமே நீ போயெல்லாம் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டுலாம் அவ்வளோ சீக்கிரம்லாம் எதுவுமே வந்து நமக்கு வந்து கிடச்சிடாது. புரியுதா? அப்போ இங்கே இந்த மாதிரி அநீதி மிகைக்கும் போது எப்படி மழை இல்லாத ஒரு சூழ்நிலையில் விவசாயி நம்பிக்கை இழந்து போவானோ அந்த மாதிரி மனிதர்கள் நம்பிக்கை இழந்து போவாங்க. அந்த டைமில் அல்லாஹ் மழையை கொடுக்கறது மாதிரி நபிமார்களை அனுப்பும். அவங்க வந்து ஃப்ரண்ட்டில் நிற்பாங்க. நம்ம ஒரு அடி அடித்தா ஓடிடுவோம், நபிமார்கள் நிற்பாங்க, களத்தில் நிற்பாங்க. அந்த போராளிகளை அவங்க நின்று அந்த மக்களுக்கு நல்லது நடக்கும் வரை அவங்க கூட இருந்து அந்த உலகத்தை ஒரு ரீசெட் பண்ணி கொடுத்துட்டு தான் போவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணி கொடுத்துட்டு போனாங்களா இல்லையா? எவ்வளோ அழகான ஒரு முன்மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செட் பண்ணி கொடுத்துட்டு போனாங்க. அதுக்கப்புறம் நாசம் பண்ணது யார்? நம்ம நாசம் பண்ணிக்கிட்டோம். பனு உமையாவா பனு ஹாஷிமா இந்த பிரச்சனை வந்தது. இது வந்து சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் நடந்த மோதலா? இது என்ன? வெளியிலிருந்து அல்லாஹ்வை நம்பாதவர்கள் 2 பேரை அடிச்சுக்கிட்டாங்க, அல்லாஹ்வை நம்புகிற 2 பேரை அடிச்சுக்கிட்டாங்க. புரியுதா? ஒருத்தர் வந்து கலகம், அவங்க தான் ஃபசாது பண்ணாங்க. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கூட்டத்தை பார்த்து என்ன சொன்னாங்க? கலகக்கார கூட்டம், ஃபசாது செய்ய கூட்டம் அப்படின்னாங்க. அப்போ இது முக்கியமான விஷயம். இப்போ இது தான் அல்லாஹ் இந்த மழையுடைய உதாரணத்தை வச்சு, ஏன்னா இப்போ இந்த இடத்துல எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறான், கான்டெக்ஸ்டில் என்ன பேசிகிட்டு இருக்கிறான், அல்லாஹ் பூமி, இந்த பூமியுடைய ஒழுங்கமைப்பு, இதை பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு மழையை பற்றி பேசுகிறான். இங்கே மழையை வந்து அல்லாஹ் ஒரு மீனிங்கில் பேசலை, அல்லாஹ் இங்கே மல்டிபிள் மீனிங்கில் பேசுகிறான். இது மாதிரி தான் பூமியையும் நான் ரீசெட் பண்ணிகிட்டே இருப்பேன். இது எதுக்கு பேசுகிறான்? இப்போ ரீசெட் பண்ணுறதுக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்திருக்கார். குறைஷிகள்கிட்ட தானே பேசிகிட்டு இருக்கிறான். அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இப்படி ஒழுங்கமைப்பு நீங்கள் குலைச்சதுனால நான் இப்போ ரசூல் அனுப்பியிருக்கேன். மழை மாதிரி மழையை போய் வேணாங்கிறீங்க, ரஹமத்தை போய் வேணாங்கிறீங்க. ரசூலாவுடைய பேர் என்ன? ரஹமத்துல் ஆலமீன். ரஹமத்தை போய் வேணாங்கிறீங்க. அல்லாஹ் சொல்கிறான். இது ஒரு உதாரணம் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், இவ்வாறு இறந்தவர்களை நாம் மீண்டும் உயிர் பெறச் செய்து நாம் வெளிப்படுத்துகின்றோம். இவற்றின் மூலம் நீங்கள் படிப்பினை பெற்றிடக்கூடும். இப்படி தான் அந்த மழையை கொண்டு தான் இந்த பூமியை வந்து அல்லாஹ் உயிர் கொடுக்குறான். இதே மாதிரி தான் மறுமை நாளில் இந்த ஒரே ஒரு மழை தான் பெய்யும், பூமியிலேருந்து நாம் முளைச்சி வெளியே வரும். மறுமை நாளில் நான் வந்து எப்படி மறுபடியும் மனிதர்களை உருவாக்குவேன், அவ்வளோ தூரம்லாம் நீங்கள் கற்பனை பண்ணாதீங்க. உங்கள் கண்ணு முன்னாடியே டெய்லி எக்ஸாம்பிள் நடந்துகிட்ருக்கு. மறுமை நாள் வாரத்துக்கு ஒரு தடவை, மாதத்துக்கு ஒரு தடவை நடந்துகிட்ருக்கு. எது? இந்த மழை தான். செத்து ஒன்றுமில்லாத பூமியிலிருந்து முளைச்சி எவ்வளோ புல்கள் வருது. இது மாதிரி தான் எனக்கு வந்து ரொம்ப ஈஸி. நீங்கள் தான் எக்ஸாம்பிள் பார்க்க மாட்டேங்கிறீங்க. ஒரு நாள் உட்காந்து பாருங்கள், மழை பெய்யும் போது இந்த வீடியோ பார்க்குறவங்களும் சொல்கிறேன், இந்த சென்னை வாசிகள், இந்த வேறு அந்த துபாயில் வேலை செய்கிறவங்க, இந்த அப்பார்ட்மெண்ட்டில் உக்காந்துக்கிட்டு இந்த கூரையிலே இருந்து அப்படியே அந்த காருக்குள்ளே பூந்து அங்கேருந்து அடுத்து அண்டர் கிரவுண்டு பார்க்கிங்கில் போய் காரை விட்டு லிஃப்ட்டு பிடிச்சி அப்படியே மேலே போய் ஐடியில் வேலை செஞ்சுட்டு அங்கேருந்து அப்படியே லிஃப்ட்டில் கீழே இறங்கி அந்த அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங்லேருந்து நேராக வெளியே வந்து காரு கூரைக்குள்ளேயே போய் மறுபடியும் அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போய் கார் பார்க்கிங் பண்ணிவிட்டு லிஃப்ட்டில் அப்படியே மேலே போய் செட்டில் ஆகிட வேண்டியது. எங்கேயாவது வெளியே போனால் தானே அல்லாவுடைய அத்தாட்சிகளை பார்க்குறது. அல்லாவுடைய அத்தாட்சியெல்லாம் நீ யார் பார்த்துட்ருக்காங்கன்னா ஸ்விக்கியும் ஜொமேட்டோவும் தான் பார்த்துட்ருக்கேன். அவங்க தான் ரோட்டில் இந்த பக்கம் அந்த பக்கம். அவங்களுக்கு என்னென்னா அவங்களும் அத்தாட்சியை பார்க்க முடியாது, செல்ஃபோனை பார்த்துட்டே இருக்காங்க. 10 நிமிஷத்தில் டெலிவரி மிஸ் ஆச்சுன்னா இவனுக்கு டெபிட்டு. ஆக்சிடெண்ட் அவ்வளோ நடக்குது, பேய் மாதிரி சுற்றிட்டு இருக்கிறாங்க. இது மாதிரி உலகத்தில் எப்பயுமே இதை அப்சர்வ் பண்ணணும். அல்லாவுடைய ரஹமத். அதனால தான் அல்லாஹ் என்ன பண்ணுறதில்ல, டெய்லி கோதுமை இறக்குறதில்ல வானத்திலிருந்து. ஏன்னா மனுஷனுக்கு
இந்த மறதி ஏற்பட்டுரும், அல்லாவோட அந்த கனெக்டிவிட்டி இல்லாமல் போயிடும். அப்படிங்கிறதுக்காகத்தான் அல்லாஹ் என்ன சொல்கிறான், மரத்தை பாரு, கடலை போய் பாரு, கடலை போய் பார்க்கணும், கடலில் போய் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துப்பார். கடலில் இப்படி நின்று பார்த்தாலே நமக்கு அப்படியே புலி கரைக்குது. இவ்வளோ பிரம்மாண்டமான தண்ணியில் நாம் ஒரு துளியுண்டு நம்ம தராதரம் என்னன்னு தெரிஞ்சிடும். அதனால் ஹிமயமலைக்கு போய்ப்பார். லடாக்லெல்லாம் போகிறாங்களோ, மலை மலைன்னா நம்மெல்லாம் மலையே பார்க்கலாமோ. இங்கே இருக்கிறதெல்லாம் மலை கிடையாது, இங்கே இருக்கிறதெல்லாம் வந்து சும்மா ஒரு மேடு, ஒரு ஸ்பீடு பிரேக் தான். அங்கே போனால் நின்றுட்டுருப்போம், இத்துளூண்டு இருக்கும். தூரத்தில் பெரிய பெரிய இராணுவ அந்த கான்வே வரும், பெரிய இராணுவ கான்வே. தூரத்துலேருந்து நம்ம இங்கே மேலே இருந்து பார்த்துட்டு இருந்தோம்னா கீழே பார்த்தோம்னா அது ஒரு 30வது பெண்டு 40வது பெண்டில் வந்துட்டுருக்கும். எறும்பு ஊந்துட்டு அப்படி வந்துட்டுருக்கும். கீழே கிட்ட வரும்போது தெரியும் அவ்வளோ பெரிய ட்ரக்காக இருக்கும். ஸோ மனுஷனுடைய தராதரம் என்னன்னு தெரிஞ்சிடும். அல்லாவுடைய அந்த படைப்புகள், பூமியை பார்த்தாலே போதும் நம்முடைய இயலாமை எல்லாமே வெளியே வந்துடும். இப்போ அதுக்கு வந்து அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், இந்த மறுமை விஷயத்தில் சந்தேகம்லாம் படாதீங்க, இதுவே உங்களுக்கு போதுமானது அப்படிங்கிறேன். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், நல்ல பூமி தன்னுடைய இறைவனின் கட்டளைப்படி நல்ல விளைச்சலை தருகின்றது. ஆனால் கெட்ட பூமியோ மோசமான விளைச்சலை தவிர வேறு எதையும் வெளிப்படுத்துவதில்லை. இவ்வாறே நாம் நன்றி செலுத்துகின்ற மக்களுக்கு நம்முடைய சான்றுகளை மீண்டும் மீண்டும் விவரித்து கூறுகின்றோம். இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், மழை வருது, அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி மழை வருது, நல்ல பூமி நல்ல விளைச்சலை கொடுக்குது, கெட்ட பூமி கெட்ட விளைச்சலை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறோம். வேறு எதையும் வெளிப்படுத்துவதில்லை. இவ்வாறு தான் நாம் நன்றி செலுத்துகிற மக்களுக்கு நம்முடைய சான்றுகளை மீண்டும் மீண்டும் விவரித்து கூறுகிறோம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ இந்த இடத்துல மழையை பற்றி எல்லாம் ஒரு உதாரணமாக தான் சொல்கிறான், உவமையாக தான் சொல்கிறான். ஆனால் அசல் மெசேஜ் என்ன மெசேஜ்னால் இந்த நபுவத்துடைய மழை தான். இந்த நபித்துவம்ங்கிற அந்த அருள் வருது. வந்த உடனே என்ன பண்ணுது, அது வரைக்கும் டம்மியாக இருந்த அபூபக்கர் திடீர்னு ஆளுமையாக டெவலப் ஆகிட்டார். அது வரைக்கும் வந்து ஒரு ஒட்டகம் மேய்ச்சிட்டு இருந்த உமர் திடீர்னு ஒரு சூப்பர் பர்சனாலிட்டியாக உருவாயிட்டார். அப்போ இந்த மழை முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ங்கிற அந்த ஒரு நீர் துளி அரபு தீபகற்பத்தில் பட்ட உடனே அபூபக்கர் வெளியே வர்றார், உமர் வெளியே வர்றார். இந்த மழை மட்டும் வராமல் இருந்தால் அபூபக்கர் ஒரு வியாபாரியாக மரணிச்சிருப்பார், உமர்லியானும் ஒரு ஒட்டக வியாபாரியாக மரணிச்சிருப்பார். எதுவுமே அவங்க வாழ்க்கையில் பெருசாக எதுவும் சாதிச்சிருக்க மாட்டாங்க. வரலாறு இவங்களை பற்றி நினச்சே பார்த்துருக்காது. இப்படிலாம் சில மனிதர்கள், வரலாற்று உதாரண புருஷர்கள் வாழ்ந்தாங்கங்கிறதே இல்லாமல் இருந்திருக்கும். அப்போ அந்த மலையின் மூலமாக வெளிப்பட்ட அந்த அருட்கொடை தான் இவங்க. இன்னி வரைக்கும் உலகமே அவங்கள வந்து என்னவா பார்க்குது, ஒரு சூப்பர் ஹீரோஸாக அவங்கள வந்து பார்க்குறாங்க. இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் விளக்கமாக சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, அல்லாஹ் என்னை நேர்வழி மற்றும் ஞானத்துடன் அனுப்பியதற்கு உதாரணமாவது நிலத்தில் விழுந்த பெரும் மழை போன்றதாங்க. என்ன அல்லாஹ் அனுப்புனா அதோடைய எக்ஸாம்பிள் என்ன தெரியுமா, பூமியில் விழுகிற ஒரு மழை போன்றது, பெரிய மழை. அவற்றில் சில நிலங்கள் நீரை ஏற்று ஏராளமான புற்களையும் செடி கொடிகளையும் முளைக்க செய்தன. இப்போ அதில் என்ன பண்ணிருச்சு, அந்த நல்ல நிலம் என்ன பண்ணிருச்சு, நீரை வந்து உள்ளே இழுத்துக்குச்சு. அது என்ன பூமி, நல்ல பூமி, செம்மண் பூமி, களிமண் பூமி, நல்ல விவசாயத்துக்கு உயிர் சத்து இருக்கக்கூடிய ஒரு விவசாய பூமி. இது வந்துருச்சு. இது வந்து புல்லை வெளிப்படுத்துச்சு, செடி கொடிகளை வெளிப்பட்டுச்சு. இப்போ இதன் மூலமாக என்னாச்சு, அந்த பூமிக்கும் தண்ணி கிடச்சிது, அதுவும் பயனடைஞ்சது. அதன் மூலமாக வெளிப்பட்ட அந்த கதிர்கள், அந்த விளைச்சல்கள் இருக்குல்ல, அதுவும் வந்து எல்லாருக்கும் யூஸ் ஆச்சு. செடி கொடி, அதாவது புற்கள் யாருக்காச்சு, கால்நடைகளுக்காச்சு. கால்நடைகளை என்ன பண்ணாங்க, மனிதர்கள் சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, காய்கறிகள் வந்துச்சு. காய்கறிகள் என்ன பண்ணாங்க, மனிதர்கள் சாப்பிட்டாங்க, பயனடைஞ்சாங்க. தனக்கும் பயன் கொடுத்துச்சு அந்த பூமி, அடுத்தவனுக்கும் பயன் கொடுத்துச்சு. வேறு சில அடுத்த ஒரு ஐட்டம் இருந்தது, என்ன, தண்ணீரை தேக்கி வைத்து கொள்ளும் தரிசு நிலங்களாகும். அதனை இறைவன் மற்ற மக்களுக்கு பயன்பட செய்தான். அதனை மக்கள் அறிந்தினர், கால்நடைகளுக்கும் புகட்டினர், விவசாயமும் செய்தனர். இன்னொன்று என்ன, தேக்கி வைத்து கொள்ளும் தரிசு நிலம் என்னன்னா, ஒரு ஏரி குளம் குட்டை. இப்போ ஏரி குளம்லாம் இருக்குல்ல, அதனால் அந்த குளத்துக்கு ஏதாவது பெனிஃபிட் இருக்கா, ஒன்றும் கிடையாது. சும்மா தண்ணி நிற்கும், அதில் விளையாது எதுவுமே, சும்மா தண்ணியே தேங்கி நிற்கும். அதுலேருந்து 4 பேர் பிடிச்சிட்டு போவான், அதுலேருந்து வாய்க்காலை வெட்டி தண்ணி பாய்ச்சிக்குவான்.
அதை வச்சு மற்றவன் யூஸ் பண்ணிக்குவான், அவனுக்கு யூஸ் ஆகாது. புரியுதா? இது ரெண்டாவது கேட்டகரி. இப்போ இதில் முஸ்லீம்லேயே இது 3 எக்ஸாம்பிள் வச்சுக்கணும். ஒன்று, தானும் பயனடைஞ்சிக்குவான் இஸ்லாத்தின் மூலமாக, மற்றவர்களுக்கும் பயன் தருவான். இது ரெண்டாவது என்ன, ஊருக்கு உபதேசம் பண்ணுவான், ஆனால் அவன் ஃபாலோ பண்ண மாட்டான். அன்னலார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏராளமான படிப்பினை இருக்குது. ஆனால் யாருக்கு? உனக்கு தான். பயானை கேட்குற உனக்கு தான், சொல்கிறவங்களுக்கு இல்லை. புரியுதா? இவங்கெல்லாம் யார்? தொட்டி மாதிரி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க? இவங்கள தொட்டி மாதிரி. இவங்களுக்கு பயன் கிடையாது, ஆனால் இவங்களால் மற்றவனுக்கு பயன். ஏன்னா ஒரு கெட்ட ஆலிம் பயான் பண்ணாலும் அதை கேட்டு ஒருத்தன் திருந்துறானா இல்லையா? ஆனால் அவனுக்கு யூஸ் ஆச்சா? கிடையாது. ஏன்னா அவனே சொன்னதை ஃபாலோ பண்ண போகிறது கிடையாது. புரியுதா? அவன் 1 நம்பர் ஃப்ராடு. ஆனால் இதை கேட்டு ஒருத்தன் திருந்தினான் பாரு, அவனும் வாழ்க்கை மாறி போச்சு. இவன் போயிடுவான் நரகத்துக்கு, இவன் போயிடுவான் சொர்க்கத்துக்கு. இது ரெண்டாவது கேட்டகரி. மூணாவது, அந்த பெருமலை இன்னொரு வகை நிலத்திலும் விழுந்தது. அது ஒன்றுக்கும் உதவாத வெறும் கட்டாந்தரை. இது தண்ணீரை தேக்கி வைத்து கொள்ளவும் இல்லை, புற்பூண்டுகளை முளைக்கவும் இல்லை. அடுத்தது என்ன? பாறை. பட்டு தெரிச்சு போயிடுச்சு. படன்னு தண்ணி பட்டுச்சு. டபால்னு அந்த பாறை என்ன பண்ணிருச்சு? தெரிஞ்சு போச்சு. மழை நின்னதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரத்தில் அந்த பாறையில் ஈரமும் இல்லை, தண்ணி மழை பெஞ்சதுக்கான சான்றும் இல்லை, சுவடும் இல்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்? மேலே வாங்கிட்டான், 5 பைசாவுக்கு யாருக்கும் பிரயோஜனம் இல்லை, இவனுக்கும் பிரயோஜனம் இல்லை. இது 3 எக்ஸாம்பிள். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இதுதான் அல்லாஹ்வின் மார்க்கத்தில் விளக்கம் பெற்று நான் கொண்டு வந்த தூதினால் பயனடைந்து கற்று தெரிந்து பிறருக்கு கற்றுக் கொடுத்தவர்க்கும், நான் கொண்டு வந்த தூதை ஏறிட்டு பாராமலும் நான் கொண்டு வந்த அல்லாஹ்வின் நேர்வழியை ஏற்றுக்கொள்ளாமலும் வாழ்கிறவனுக்கு உவமையாகும் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இது புகாரியில் 79வது ஹதீஸு. அப்போ புரியுதா? மனிதர்களில் 3 வகை இருக்காங்க. அப்போ நம்ம என்ன வகையில் இருக்கணும்? ஃபஸ்ட்டு வகையில் இருக்கணும். நமக்கும் பிரயோஜனமாகணும் இஸ்லாமு, நம்மளால் மற்றவங்களுக்கும் பிரயோஜனமாகணும், இப்படி வாழணும். புரியுதா? இப்போ இன்றைக்கி முஸ்லீம்களுடைய மெஜாரிட்டி எப்படிப்பட்டிருக்குதுன்னா, 3வது, ரசூல்லா என்ன சொன்னாலும் அது பட்டு தெரிச்சு போயிடுது. அவனால் ஒரு ஃபாய்தாவும் கிடையாது. மீறி போச்சுன்னா 2வது கூட்டம். இன்றைக்கி நம்முடைய தலைவர்களுடைய நிலைமை எப்படி இருக்குது? தொட்டிங்க. அதிலிருந்து 4 பேருக்கு யூஸ் ஆகுது, ஆனால் அவங்களுக்கு அது யூஸ் ஆகுறதில்ல. அதனால் அவங்களே பெருமையாக சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? தயவு செஞ்சு எங்களை பார்க்காதீங்க, எங்களுடைய புத்தகங்களை பாருங்கன்னு. அப்போ அதுக்கு நீங்கள் ஏன் பேசுகிறீங்க? அதுக்கு ஆடியோ புக் போட்டுருங்க, வேலை முடிச்சது. உங்களால் குவாலிட்டியான முஸ்லீம்களை உருவாக்க முடியலன்னா எதுக்கு நிறுவனங்களை நடத்துகிறீங்க? எதுக்கு நிறுவனங்களை நடத்த முடியுங்க? நடத்தாதீங்க. உம்மத்துடைய பணத்தை ஏன் வீணடிக்கிறீங்க? இன்றைக்கி எவ்வளோ பணம் நாசமாக போகுது. எல்லாம் பார்த்தா ஐஏஎஸ் ஐபிஎஸ் அகாடமிக்கும் என்ன யூபிஎஸ்சி எக்ஸாமு கோச்சிங் சென்டருக்கும் இதுக்கும் அதுக்கும்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபண்டு செலவு பண்ணப்படுது. இல்லை தண்டம். என்ன பண்ணிடுவாங்க இவங்க? கோச்சிங் இவங்கெல்லாம் படிச்சுட்டு வந்து என்ன பண்ணிடுவாங்க? ஒன்றும் பண்ண மாட்டேங்க. இத்தனை நாள் நீங்கள் வேறு ஒரு சாட்டையில் அடி வாங்கினீங்க, இனிமேல் வர்றது இஸ்லாமிய சாட்டையில் அடி வாங்குங்க, ஒரு முஸ்லீம் கையால் அடி வாங்குவீங்க, அவ்வளோதான். ஒன்றும் பெருசாக மாறாது. அதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கின அந்த சமூகத்தை நீங்கள் உருவாக்குங்க, உலகமே நீங்கள் மாற்றி போடலாம். புரியுதா? அந்த பக்குவம் கொண்ட அந்த சமூகத்தை உருவாக்கணும்னா நம்மளால் உலகத்தையே கொண்டு போக முடியும். இதில் அல்லாஹ் இப்போ இந்த குரானில் இந்த ஹதீஸு 3 கேட்டகரி சொல்லுதா? 4வது ஒரு கேட்டகரி குரான் சொல்லுது. என்ன சொல்லுது? ஆனால் கெட்ட பூமியோ மோசமான விளைச்சலை தவிர வேறு எதுவும் வெளிப்படுத்துவதில்லை. இதே விஷச்செடி இருக்கக்கூடிய நிலப்பரப்பு இருக்குது, அதுலேயும் மழை பெஞ்சோடனே என்ன முளைக்குது? முள்ளு செடி முளைக்குது, விஷச்செடி முளைக்குது. இது மனுஷனுக்கு பயன் தருதா? உடம்ப கீறுது. புரியுதா? நல்ல செடிக்கு போக வேண்டிய சத்தை இதை உறிஞ்சிக்குது. இதனால் மற்ற செடி கொடிகள் பாதிக்கப்படுது. இப்போ இந்த கள்ளி செடியெல்லாம் இருக்குல்ல, இந்த முள்ளு செடி அங்கங்கே கருவேலை அங்கங்கே இருக்குல்ல, அதனால் நல்ல செடிகளுக்கு எவ்வளோ பாதிப்பு தெரியுமா? அக்கம் பக்கத்தில் இருக்கிற அந்த விவசாய நிலங்கள் எல்லாத்தையுமே அது நாசம் பண்ணிடும். இப்போ இது யார்? இதுவும் எதனால் வந்துச்சு? அந்த நல்ல தண்ணி, அது மழை பெஞ்சதுனால தான் இந்த கெட்ட செடியும் வந்துச்சு. அப்போ இது மழையோடைய குற்றமா? மழையோடைய குற்றம் கிடையாது. அப்போது இதே சமூகத்தில் இருந்த கெட்ட செடியார் அபூஜெயில், அது வரைக்கும் அவன் எப்படி இருந்தான்? எல்லாரையும் ரோட்டில் போட்டு அடிச்சிட்டு இருந்தானா? ரோட்டில் போட்டு அவனை அடிக்க வச்சது யார்?
நபிசுல்லாஸ்லாம் தான். ரசூலா வரலைன்னா அந்த அந்த மழை பெய்யாமல் இருந்தால், சத்தியம் வந்ததுக்கப்புறம் தானே இவனுக்குள்ளே இருக்கிற அந்த விஷத்தை வெளிப்படுத்தினா. அது வரைக்கும் ஊருக்குள்ளே இவன் யார்? பெரிய ஹாஜி சேவை பண்ணுறவர், ஹஜ்ஜுக்கு சேவை பண்ணுறவர், பெரிய இவன் அபு சுஃபியான் யார்? பெரிய தர்மகர்த்தா. எப்படி ஒட்டகம் இவன் சொல்கிறான்ல அந்த உமர் சீரிஸ்லேயே, 10 ஒட்டகம் யார்? அரபுகள், பனு உமையா யாருன்னு ஊருக்கே தெரியணும். 10 ஒட்டகம் அறுக்கிறான்னு எவ்வளோ பெரிய விஷயம், நல்ல விஷயம் தானே. ஆனால் அவன் எதுக்கு பண்ணுறான்? மற்றவனுக்கு காட்டுறதுக்கு பண்ணுறான். அம்ரு பின் ஆஸ் இந்த மாதிரி ஆட்கள்லாம் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க? நாங்கள் அறுத்த மாதிரி இந்த ஊரே பேசணும். இந்த வருஷம் கலக்குனது ஹஜ்ஜில் நாங்கள் தான். இப்போ இதே மைண்ட் செட் இன்றைக்கி நம்ம ஆளுங்களுக்கு இருப்பார். இந்த முஸ்லீம் மொஹல்லாவெல்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோ, இருக்கிறதுல பெரிய ஆடு குர்பானி அவன் கொடுக்குறான்னு பெரிய போகிறார். அம்மா வேண்டா அப்படின்னு இருக்கும். அப்போ கெட்ட பூமி என்னத்தை வெளிப்படுத்துச்சு? நச்சு செடியை வெளிப்படுத்துச்சு. ரீசன் யார்? மழை. அப்போ மழை வந்தால் நீ அபூபக்கரும் உமருமா ஆயிருக்கணும். ஆனால் நீ என்ன ஆகிட்ட? நீ வந்து கருவேலை செடியாக ஆகிட்ட, நீ மோசமான செடியாக ஆகிட்ட, நீ பேட் எக்ஸாம்பிளாக நீயே மாறிட்ட. இது காரணம் யார்? மழை வந்ததுக்கப்புறம் தான். அப்போ இதுவும் நடக்கும், அதுவும் புரிஞ்சுக்கணும். இப்போ நாம் வந்து அல்லாஹ்வுடைய செய்திகளை சொன்ன உடனே நல்லவங்க எல்லாரும் முழிச்சுக்குவாங்க, கெட்டவனும் முழிச்சுக்குவான். புரியுதா? இவனும் ஆக்டிவேட் ஆயிடுவான், நல்லது செய்கிறது ஆக்டிவேட் ஆயிடுவான். இந்த கும்பல் என்ன ஆயிரும்? கெட்டது செய்கிறதுக்கு ஆக்டிவேட் ஆயிரும். இதுக்கு அல்லாட்ட தான் நம்ம ப்ரொடெக்ஷன் கேட்கணும். புரியுதா? கேட்டால் என்னம்பாங்க, நீ வந்ததுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனை வந்துச்சும்மா. நான் வந்ததுக்கப்புறம் பிரச்சனை இல்லை, உனக்குள்ளே அந்த அசிங்கம் இருந்துச்சு. நான் வந்து அதில் உன் மேலே அல்லாஹ்வுடைய உபதேசங்கள் உன்னை மேலே வந்துச்சு. அதுக்கப்புறம் நீ நஜீஸை வெளிப்படுத்துகிற. இதுதான் மேட்ரம். அதுதான் அல்லாஹ் சொல்கிறேன், நல்ல பூமி நல்ல விளைச்சலை தரும், கெட்ட பூமி கெட்ட விளைச்சல் தரும். அப்போது புரியுதா இல்லையா? இங்கே விவசாயத்தை பற்றி அல்லாஹ் பேசலை. புரியுதா? நல்ல மனுஷன் கெட்ட மனுஷன் யார் எப்படி உருவாகிறா இதை பற்றி இதுக்கு பேர் தான் ஃபிலாசபிங்கிறது, இதுக்கு பேர் தான் தத்துவங்கிறது. இதுதான் நம்முடைய மைண்டில் தெளிவாக இருக்கணும். நல்லவங்க ஏன் இருக்காங்க, கெட்டவங்க ஏன் இருக்காங்க, இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். புரியுதா? குரானை வச்சு இப்படி தான் நாம் வந்து படிப்பினைகள் எடுக்கணும். இவ்வாறே நாம் நன்றி செலுத்துகின்ற மக்களுக்கு நம்முடைய சான்றுகளை மீண்டும் மீண்டும் விவரித்து கூறிக்கொண்டே இருக்கிறோம். அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான்? கடைசியாக என்ன கன்க்ளூஷன் இதில் பண்ணுறான்னா, இவ்வாறே நாம் நன்றி செலுத்துகிற மக்களில் நிறைய குணங்கள் இருக்குது. சில பேர் நன்றி மறந்துடுவாங்க. சில பேர் ஒரு சின்ன உபகாரம் செஞ்சால் கூட அதை மனசில் நினச்சி வைப்பாங்க. ஒரு மனுஷனுடைய இயல்பு எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னா, எப்பவும் மற்றவர்களுடைய உபகாரங்களுக்கு நாம் என்ன பண்ணணும்? நன்றி செலுத்தணும். அது ஒரு பயன் கிடைக்கிற வரைக்கும் ஆர்வமாக இருப்பான், பயங்கரமாக இருப்பான். அந்த பயனு கிடைச்சதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணிடுவான்? அப்போ ஓவராக இதுவும் பண்ணுவான், பரவாயில்ல இஞ்சி அப்படி பண்ணிங்க இப்படி பண்ணிங்கம்மா. அப்புறம் ஒரு கட்டம் வரும்போது என்ன பண்ணுவான்? டோட்டலாக அவனை வந்து நன்றி செலுத்தாத மாதிரி அப்படியே போயிடுவான். இந்த பண்பு நமக்கு இருக்கக்கூடாது. அதனால தான் பெற்றோரை வந்து அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அவங்கள சாகிற வரைக்கும் நீ வந்து தாங்கணும். ஏன்? சின்ன வயசில் நீ கிடக்கிற அந்த 1 நாள் குழந்தை 2 நாள் குழந்தை எடுத்துப்பார், நினச்சிப்பார். ஒன்றுக்கு போனால் லெட்டினுக்கு போச்சுன்னா அது எப்படி இருக்கும்? நாரி போய் கிடக்கும். அதை ஒன்றுமே பண்ண முடியாது. அது எவ்வளோ அசிங்கம். ஆனால் அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க அது கண்டதை நைட்டு 10 மணிக்கு அழுவும், 1 மணிக்கு அழுவும், 2 மணிக்கு அழுவும். அவங்களும் பெண் தான், இத்தனைக்கு இன்னும் சோர்வடைஞ்சிருப்பாங்க. குழந்தை பிறந்து இன்னும் சோர்வடைஞ்சிருப்பாங்க அம்மா. அப்போ அந்த டைமில் என்ன நடக்கும்? அவ்வளோ வந்து அவங்கெல்லாம் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இது 1 நாள் 2 நாள் இல்லை, 2 வருஷம் வந்து படாதப்படுத்தும். அதுக்கப்புறம் டபுளாக படாதப்படுத்தும் இருக்குல்ல. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? அதுக்கப்புறம் டபுளாக பாடாதப்படுத்தும். அதுக்கப்புறம் என்ன பண்ணிருப்பாங்க? இவங்க எல்லோரும் ஸ்கூல் எப்போ திறக்கும்னு பார்த்துட்ருப்பாங்க. ஒரு கட்டம் வரும்போது தான் நிம்மதி வரும். அதுவும் ஒழுங்காக வளர்ந்துருந்ததுன்னா. அதுக்கப்புறம் 15 வயசு 12 வயசு கழித்து கை விட்டு போயிடுச்சின்னு வச்சுக்கோ, அதை விட பெரிய ஒப்பாரியாக இருக்கும். இதனால தான் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? எப்போவுமே நன்றி செலுத்து பழகுங்க. ஒருத்தர் நமக்கு நல்லது செஞ்சால் நாம் அவங்களுக்கு நல்லது செய்கிற அந்த குணம் வந்து நமக்கு இருக்கணும். அதனால தான் அல்லாஹ் என்ன பண்ணுறான்? இந்த ஒரு ஹதீஸ் கூட பாப்புலராக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இந்த மிம்பரில் வந்து முதல்ல ஒரு படிக்கட்டில் கால் வைப்பாங்க.
ஆமீன்னு சொல்லுவாங்க. 2வது ஒரு படிக்கட்டில் கால் வைப்பாங்க, ஆமீன்னு சொல்லுவாங்க. 3வது படிக்கட்டில் கால் வைப்பாங்க, ஆமீன்னு சொல்லுவாங்க. அப்போது சஹாபாக்கள் கேட்பாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, என்ன நீங்களே கால் வச்சிங்க, நீங்களே ஆமீன்னு சொல்கிறீங்க, என்ன விஷயம் அப்படின்னு. அப்போ அதுக்கு அவர் சொல்லுவார், நபிஸ்லாம் சொல்லுவாங்க, முதல் இடத்துல நான் கால் வச்சேன், அப்போ வந்து ஜிப்ரீல் வந்திருந்தார், என்கிட்ட சொன்னார், அம்மா அப்பா அல்ல 2 பேரோ அல்லது 2இல் ஒருவரோ முதுமை அடையும் நிலையில் ஒருவருக்கு கிடைக்க, அதாவது இப்போது எல்லா அம்மா அப்பாவும் எல்லாருக்கும் வயசான வரைக்கும் கிடைக்கிறதில்ல. இப்போ எங்கள் அப்பாவெல்லாம் நினைவே இல்லை, அவரோட பேசுனது பழகுனதெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. 10 வயசில் 12 11 வயசில் எங்கள் அப்பா இறந்துட்டார், அம்மா மட்டும்தான் இருக்காங்க. சில வீட்டில் அப்பாவும் இருப்பாங்க, அம்மாவும் இருப்பாங்க. சில பேருக்கு 2மே இருக்க மாட்டாங்க, வாய்ப்பே கிடைக்காது. ஆனால் சிலருக்கு மட்டும்தான் அந்த திருப்பி உபகாரம் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கும். இப்போ என்ன ஆயிரும், அந்த அம்மா அப்படியே ரிவர்ஸில் போயிடுவாங்க. சின்ன வயசில் நான் யூரின் அடிச்சிருப்பேன் அவங்க மேலே, பெரிய வயசில் இப்போ அவங்க வீட்டில் உட்காந்து யூரின் போவாங்க. அதை வந்து அருவருப்பாக நம்ம நினைக்கக்கூடாது. அது வந்து நமக்கு ரிட்டன் நம்ம செய்கிற உபகாரம், புரியுதா? இப்போ இந்த பெண்கள் வந்து இப்போ நீங்கள் மருமகளாக இருக்கீங்க, நீங்கள் உங்கள் அம்மாவுக்கு செய்ய மாட்டீங்க, உங்களுக்கு யாருக்கு வாய்ப்பு இருக்கும்? அந்த மாதிரி நீங்கள் இன்னொருத்தருக்கு நீங்கள் செய்யும்போது அது வந்து பதிலாக போயிடும். இதெல்லாம் யாருனால செய்ய முடியும்? இந்த உணர்வு, அல்லாஹ் சொல்கிறான்ல, இந்த நன்றி செலுத்தக்கூடிய அந்த உணர்வு இருக்கிறவன் மட்டும்தான் இதெல்லாம் செய்வான். அவன் கொஞ்சம் கூட முகம் சுளிக்க மாட்டான். ஏன்? குழந்தையெல்லாம் நம்ம முகம் சுளித்தோமா? நமக்கு அவங்க முகம் சுளித்தாங்களா? நம்மளை தூக்கிட்டு சுற்றினாங்க. நம்ம யூரின் போனால் சிரித்தாங்க. இப்போ இவன் வந்து மேலேருந்து யூரின் அடிக்கிறான், என்ன பண்ணுறோம்? கோபமாக வருது, சிரிக்கிறாங்க. இந்த இடத்துல போகிறாங்க. இப்போ நடு ரோட்டில் வயசானவங்க யூரின் போனால் 4 பேர் சொந்தக்காரங்க வந்திருக்காங்க, இன்றைக்கி ஃபங்க்ஷன் நாள், இப்போ அசிங்கம் பண்ணிட்டீங்க அப்படிம்பாங்க. அதே மாதிரி குழந்தைகள் என்ன பண்ணும்? இடைஞ்சல் பண்ணும். இப்போ பயான் நேரம் நடுவில் பேசுவோம், குறுக்க பேசுவோம். அப்போ அவங்களும் என்ன பண்ணுறாங்க? வயசானவங்க குறுக்க பேசுவாங்க, அறிவில்லாமல் பேசுவாங்க, தேவையில்லாத பேசுவாங்க, கோவப்படுத்துகிற மாதிரி பேசுவாங்க. இது எல்லாமே நம்ம என்ன பண்ணணும்? சகிச்சுக்கணும். இதுதான் நம்ம திருப்பி அவங்களுக்கு உபகாரம் செய்யணும். இது டேலி பண்ணிட்டோம்னா சொர்க்கம், இதை டேலி பண்ணலைன்னா நரகம். இதே தான் எல்லா விஷயத்திலும், இந்த பெற்றோர் விஷயத்துலேயும் உபகாரம் செஞ்சு நாம் பழக்கம் பண்ணாதான் சின்ன வயசுலேருந்தே அம்மா அப்பாவுக்கு கட்டுப்படக்கூடிய அந்த தன்மையை நம்ம வளர்த்திக்கணும். அம்மா வேலை சொன்னால் செய்யணும், செய்ய மாட்டேன் அம்மா நீ போ, முடிஞ்சால் எஸ்கேப் ஆகும், இப்படி போயிட்டேன்னா இது கள்ளிச்செடின்னு அர்த்தம். இது பெருசாகி சமூகத்தை வந்து சொசைட்டியை இது போய் கொதறி வைக்கும். இது போய் எங்கேயும் நல்ல பழங்களை கொடுக்காது, இது நாசமாக போன பழங்களை தான் கொடுக்கும். அதனால தான் குழந்தையிலேருந்தே நம்ம பண்ணோம். அப்போ அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், நன்றி செலுத்துகின்ற மக்களுக்கு நம்முடைய சான்றுகளை மீண்டும் மீண்டும் விவரித்து கூறுகிறோம். நன்றி கெட்டவங்களுக்கு இது எரும மாட்டில் மழை பெஞ்ச மாதிரி, நீ என்ன உபதேசம் பண்ணாலும் அவனுக்கு அது யூஸே ஆகாது. அதனால தான் இன்றைக்கி வந்து ஒரு ஸ்ட்ரக்சரே உருவாக்குறாங்க. எப்படி உருவாக்குறாங்க? இந்த ஹாஸ்டல் சிஸ்டமை கொண்டாடுறாங்க. ஏன் கொண்டு வராங்க ஹாஸ்டல் சிஸ்டமை? பெற்றோருக்கும் குழந்தைகளுக்கும் டிஸ்டன்ஸ் இருக்கணும், அவங்களுடைய சென்டிமெண்ட்டே அவங்களுக்கு தெரியக்கூடாது. அம்மா நமக்கு என்னெல்லாம் உபகாரம் செஞ்சாங்கங்கிறதே அவனுக்கு தெரியாமல் வளரணுங்கிறதுக்காக தான் கொண்டு போய் ஹாஸ்டலில் போடுறாங்க. எல்லாம் இந்த வெள்ளைக்காரனுடைய ஃபுல் ஸ்ட்ரக்சர் எதில் இருக்குது? ஹாஸ்டல் சிஸ்டமில் தான் இருக்குது. அதே கொடுமை என்னென்னா, நம்ம இன்றைக்கி மதரசாக்களும் ஹாஸ்டல் செட்டப்பில் கொண்டு வந்து வச்சுட்டோம். அதனால் என்ன ஆகுது? மதரசாலேருந்து வெளியே வர்றவனுக்கும் உண்மையிலே அந்த சமூகத்துடைய எந்த பிரச்சனையும் அவங்களுக்கு தெரியறதில்ல, புரியுதா? இப்போ இன்றைக்கி வந்து இந்த ஆக்ஸ்ஃபோர்டில் போய் படிச்சுட்டு வந்தேன், நான் வந்து பெரிய அங்கே போய் படிச்சுட்டு வந்தேன், லண்டனில் போய் படிச்சுட்டு வந்தேங்கிறான்லாம் பாரு. அவன்லாம் யாரும் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி அவங்களுக்கு வந்து அம்மா அப்பா மேலே பெருசாக அக்கறையெல்லாம் இருக்காது. வெள்ளைக்காரெல்லாம் போய் பாரு, அவன்லாம் வந்து பர்த்டேக்கு வந்து ஃபேமிலியாக உட்காந்துட்டானா பெரிய விஷயம். அவன் இந்த ஹாலிவுட் சினிமாலாம் காமிப்பான், அப்பா மேலே ஒரு பையனுக்கு கோவம் வரும். என்ன அப்படின்னா, போன வருஷம் பர்த்டேக்கு அவங்க அப்பா வந்து விஷ் பண்ணலையாம். டெய்லிலாம் அவன் அப்பாவை பார்க்கவே மாட்டான், வருஷத்தில் ஒரு வாட்டி அந்த விஷ் பண்ணுற அன்றைக்கி மட்டும்தான் பார்ப்பான். அந்த மாதிரி இருக்கும், அவ்வளோ கேவலமாக இருக்கும் அவங்களுடைய வாழ்வை. அதனால தான் பார்த்தேன்னு வச்சுக்கோ, அவங்க போய் ஈராக்லேயும் இதுலேயும் போய் குண்டு போடுறான். ஏன்? அவனுக்கு குழந்தையோட சென்டிமெண்ட்டும் தெரியாது, அம்மாவோடைய சென்டிமெண்ட்டும் தெரியாது. அதனால தான் அவன் நாயை சுடுற மாதிரி சுடுறான். அவனுக்கு காசு கிடச்சா போதும், சரக்கு போட்டு படுத்துருவான். இப்போ இந்த இராணுவ வீரர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க? அமெரிக்காவுடைய சோல்ஜர்ஸ் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க? எல்லாம் கல் நெஞ்சக்காரர்கள், எல்லோரும் இதுலேருந்து மோல்டாகி வந்தவங்க, இப்படி ஒரு கேடுகட்ட இதுலேருந்து மோல்டாகி வந்தவங்க. ஸோ நமக்கு வந்து நன்றி செலுத்தக்கூடிய அந்த பண்பு வந்து நம்மக்கிட்ட எப்போவுமே இருக்கணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய மக்கள் தான் நாம் என்ன பண்ணுவோம்? அல்லாஹ்வுடைய பேச்சை மதிப்போம்,
அல்லாஹ்வுடைய உபகாரங்களை மதிப்போம். இந்த சமூகத்திற்கும் அல்லாஹ் சொல்கிற மாதிரி நாம் வந்து நல்லபடியாக நடந்து இந்த சமூகத்துக்கும் பயனுள்ள வகையில் நம்மளால் வாழ்க்கையை வந்து அமைச்சிக்க முடியும். சமூகத்துக்கும் நம்மளால் யூஸ் இருக்கும். இல்லைன்னா கட்டாந்தரை தான் நம்ம, அல்லது முட்செடி, கெட்ட விளைச்சலை கொடுப்போம், அல்லது தண்ணி பட்டு தெரிச்சு போகிற மாதிரி இருப்போம். அப்போ அதனால் சின்ன வயசுலேருந்து இந்த ப்ராக்டிஸ் பண்ணும். எது? அல்லாஹ், அம்மா அப்பாவுக்கு கட்டுப்படுறது, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுறது, இதெல்லாமே பயிற்சி எடுக்கணும். ஸோ இது வரைக்கும் போதும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் இது தொடருவோம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.